தங்களுடைய சிறப்பு பயானை ஆரம்பம் செய்வார்கள். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில் توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله على ياسين إلهي اغفر واكرمنا بنيل مطالب منا ودفع مضرة عنا بأهل البدر يا الله صلاة الله على طه رسول الله صلاة الله سلام الله ياسين حبيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. وقال النبي صلى الله عليه وسلم لولا عباد الله ركع وصبيان رضع وبهائم رتع لصب عليكم العذاب صبا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சங்கையான இந்த சூறாவினுடைய தலைவரும் நிகழ்ச்சியினுடைய தலைவருமான அருமையான சகோதரர் முகமது அலினன் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹபீப் உஸ்தாத் அவர்களே, இந்த பகுதியிலே மார்க்க போதனையை திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹாஜா உஸ்தாத் அவர்களே, மற்றும் இந்த பள்ளி மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய சமூகத்தின் பிரமுகர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரிகளே, தாய்மார்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கையை மீண்டும் ஒரு தடவை சொல்லியவனாக என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமக்களே, பிள்ளைகள் என்ற தலைப்பு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய மகத்தான செல்வங்கள் நம்முடைய மக்கள். பிள்ளைகளுடைய மாண்பை, பிள்ளைகளுடைய உயர்வை, அவர்கள் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள்.
தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்ததி கிடைத்து விடாதா, குழந்தை கிடைத்து விடாதா என்பதற்காக அவர்கள் ஏங்கக்கூடிய ஏக்கம், அவர்கள் செய்யக்கூடிய துஆ, அதற்காக அவர்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் அதையெல்லாம் செய்கிறார்கள். யார் சொன்னாலும் செய்கிறார்கள். சில நிலைகளிலே மார்க்கத்தினுடைய வரம்பையும் கூட தாண்டி சென்று விடுகிறார்கள். அதனாலே குழந்தை பாக்கியம் என்பது சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல. அல்லாஹு தஆலா தந்த மகத்தான ஒரு செல்வம் அது. அருமையான பெருமக்களே, உலகத்தின் அலங்காரமான, அல்லாஹுவின் சன்மானமான அந்த மக்களை நாம் எப்படிப்பட்ட நிலையில் ஆக்கி கொண்டால் அவர்கள் நமக்கு வாழும் இந்த துன்யாவிலும் நாளை மறுமையிலும் உதவியாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் விஷயத்தில் நாம் கவனம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்திலும் நமக்கு சோதனையாக, நாளை மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு பாரமாக, நம்முடைய வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணமாக ஆகிவிடுவார்கள் என்பதை குர்ஆன் ஷரீஃப் மிக தெளிவாக எச்சரித்து காண்பிக்கிறது. பெருமக்களே, நாம் நினைத்த நாட்களிலே, நினைத்த நேரத்திலே, நினைத்த விதத்திலே குழந்தைகள் உண்டாகிவிடுவதில்லை. இது அல்லாஹ்வுடைய நாட்டம் சம்பந்தப்பட்டது. அதனால யாரும் குழந்தையினுடைய தேட்டம் உள்ளவர்கள், இதுவரை இல்லாதவர்கள் நிராசைப்படக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொருத்தமான அந்த மக்களை அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மகத்தான ஆற்றலை என்னவென்று சொன்னால், அவன்தான் உலகத்தில் எல்லாவற்றையும் படைக்கிறான். படைப்பு என்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. மைக் இன்னும் சரியா வரல. மைக் ரொம்ப மூச்சு வாங்குது, சரியா வரலன்னா அப்படியா? இதுதான் கொஞ்சம் எடுக்குது, இது ரொம்ப மூச்சு வாங்க. அல்லாஹு தஆலாவினுடைய தனிப்பட்ட ஆற்றலே, அவன்தான் உலகத்தில் எல்லாவற்றையும் படைக்கிறான். மற்றவர்களெல்லாம் ஒஹும் யுஹ்லகுன், படைக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். படைப்பினுடைய ஆற்றல் என்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. எனவே அவன் யாருக்கு நாடுகிறானோ, எப்படி நாடுகிறானோ, எப்பொழுது நாடுகிறானோ அப்பொழுது அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாசா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு அல்லாஹ் பெண் மக்களாக கொடுக்கிறான். நம்ம பார்க்கத்தான் செய்யறோம், உலகத்தில் பெண் மக்களாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். யாருக்கு நாடுகிறான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆண் மக்களாக கொடுக்கிறான். ஆசைக்கு ஒரு பொம்பளை கூட இல்லைங்கிறாங்க. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறான் அவர்களுக்கு இரண்டையும் கலந்து அளிக்கிறான். யாருக்கு அல்லாஹு தஆலா நாடுகிறானோ குழந்தையை தாமதிக்க செய்கிறான், இல்லாமலும் ஆக்குகிறான். இது அல்லாஹ்வுடைய குதிரத்திற்கு உட்பட்டது, அவனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது, அவனுடைய வல்லமைக்கு உட்பட்டது. வெறும் மனிதனுடைய சக்தி சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. எத்தனையோ பேரை உலகத்தில் பார்க்கத்தான் செய்யறோம். 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, அதுக்கு பிறகு குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். 15 வருஷம் இல்லாத அந்த வலிமையும் சக்தியுமா அதற்கு பின்னால் வந்துவிட்டது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்திற்கும் அவனுடைய குதிரத்திற்கும் தொடர்பான விஷயம்ங்கிறது முதல்ல விளங்கணும். பெருமக்களே, உலகத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய கருணை இருக்கிறது என்று சொன்னால், இப்போ நம்ம பிள்ளைங்க சிரிக்கிறாங்க, அவங்கள பார்த்து எவ்வளோ ஆனந்தப்படுறோம். மழலை மொழி பேசுகிறார்கள், எவ்வளோ ஆனந்தப்படுகிறோம். சின்ன பிள்ளைங்க தத்தி தத்தி பேசினாலும் கூட நம்முடைய கல்வுக்கு எவ்வளவு நிறைவாக இருக்கிறது. அதேபோல் அல்லாஹு தஆலாவினுடைய கருணை உலகத்தில் பிள்ளைகளின் காரணத்தினால் இருக்கிறது என்று ஹதீஸில் இருக்கிறது. லௌலா இபாதுல்லாஹி ருக்கஉன் வஸிபியானுன் ருல்லஉன் வபஹாயிமுன் ருத்தஉன் லசுப்ப அலைக்குமுல் அதாப சுப்பா. உலகத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியார்கள் இல்லை என்று சொன்னால், தொழுகக்கூடிய ஆட்களே துன்யாவில் இல்லைன்னு சொன்னால், சிறு பிள்ளைகள் உலகத்தில் இல்லை என்று சொன்னால்,
மேய்ந்து திரியும் கால்நடைகள் இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் செய்யும் பாவங்களுக்காக, அநியாயங்களுக்காக அல்லாஹுடைய அதாப் எப்பொழுதோ இறங்கியிருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரப்பினுடைய அதாப் உலகத்தில் இறங்காமல் தடுக்கக்கூடிய மகத்தான சாதனமாக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை, பிள்ளைகளும் ஒரு காரணமாக இருக்கிறார் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, எனவே மகத்தான ரப்பினுடைய சன்மானங்கள் அவர்களின் காரணத்தினால் ஒரு மனிதன் உன்னதமான சொர்க்கத்தை அடைகிறான், நிரந்தரமான நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். உலகத்திலும் பாக்கியமான நிலையில் அந்த மனிதன் வாழ்வதற்கு பிள்ளைகள் காரணமாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய விளைவாக இவன் நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட நாளை ஆகிரத்தில் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாக ஆகிவிடுகிறான் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. وقال الذين كفروا ربنا أرنا الذين أضلانا من الجن والإنس نجعلهما تحت أقدامنا ليكونا من الأسفلين. கியாமத்தினுடைய நாளையிலே பிள்ளைகள் சொல்வார்களாம், எந்த பிள்ளைகளை ஈமானோடு வளர்க்கவில்லையோ, எந்த பிள்ளைகளை நாம் ஒழுக்கமாக வளர்க்கவில்லையோ, எந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் துஆ செய்து அவர்களை பேணுதலான நிலையில் ஆக்கவில்லையோ, அந்த வழிகட்ட பிள்ளைகள், நிலை தடுமாறிய பிள்ளைகள், பாவங்களிலேயே தன்னை கழித்த அந்த மக்கள் கியாமத்தில் சொல்வார்களாம், ரப்பனா எங்களுடைய ரட்சகா, அரிநல்லதைனி அதல்லானா எங்களை வழிகெடுத்தவர்களை எங்களுக்கு காண்பித்துக் கொடு ரப்பே, நஜஅல்ஹுமா தஹ்த அக்தாமினா எங்களுடைய காலுக்கு கீழே போட்டு அவர்களை மிதிக்கிறோம் கியாமத்தில் அல்லாஹ்ட்ட சொல்வாங்க. எனவே பெருமக்களே, பிள்ளைகள் சீராக இருந்தால் உலகத்திலும் நாம் பாக்கியம் பெற்றவர்கள், ஆகிரத்திலும் பாக்கியம் பெற்றவர்கள். மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் அதோடு உலகத்தினுடைய சம்பந்தம் முடிந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, நிலையான சில தர்மங்கள், நிலையான சில தர்மங்கள், அதேபோல் உலகத்தில் அவன் விட்டு சென்றிருக்கக்கூடிய பயன்பாடுள்ள கல்வி, மூணாவது வலதுன் சாலிஹன் யதுஊ லஹு, அவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்கள் சீதேவிகளாக இருந்தால் உலகத்திலும் சிறப்பான பின்பலமாக நமக்கு இருப்பார்கள், நிறையான நன்மைக்கு காரணமாக இருப்பார்கள், ஆகிரத்தில் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பார்கள். அவர்கள் ஒழுக்கமில்லாதவர்களாக, பண்பாடற்றவர்களாக, கொள்கை பிடிப்பில்லாதவர்களாக, மார்க்கத்திற்கு முரணான உள்ளவர்களாக இருந்து நாம் அவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய நஷ்டத்திற்கு அவர்கள் காரணமாகிறார்கள் என்பதை குர்ஆன் எச்சரிக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவே பிள்ளைகள் என்பவர்கள் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அமானிதங்கள். அவர்கள் விஷயத்தில் நாம் ரொம்ப பெரிய பேணுதலும் கவனமும் ஈடுபாடும் கொண்டு அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறார். சிறுபிராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய போதனை, உலக ரீதியான கல்வியை பிள்ளைகளுக்கு போதிக்கிறனுங்கிற பாடத்தை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, அந்த பயானம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. உலகியல் ரீதியான அந்த கல்வியிலே அவர்கள் மேம்பட்டவர்களாக, உயர்ந்த நிலையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற தேட்டம், ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதற்கான முயற்சி, அதற்காக உள்ள பாடுபடுதல், அதற்காக வேண்டி உள்ள துஆ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்க ரீதியான அந்த போதனைகளை அவர்களுக்கு ஊட்டக்கூடிய அந்த பண்பை பிள்ளைகளிடத்தில் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. நமக்கெல்லாம் வழிகாட்ட வந்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்விலே ஒரு நாள் அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பிரபலமான செய்தி தாங்கள் எல்லாம் அறிந்தது ஞாபகத்திற்காக சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னை ஃபாத்திமாவிடத்தில், ரசூலுடைய பிள்ளை இடத்துல சொல்கிறார்கள், ஃபாத்திமா வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டில் நாம ரொம்ப சிரமப்படுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தகப்பனார் அவர்களுக்கு கனீமத்து பொருள்களாக ஏராளமான ஆடுகள் வந்திருக்கிறது. எனவே நாம் கஷ்டப்படக்கூடிய இந்த நேரத்திலே அந்த ஆடுகள் சிலதை நமக்கு தந்தால் நாம் அதை கொண்டு மேய்த்து பால் கறந்து சாப்பிட்டு அதிலிருந்து நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்வை செழிப்பாக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு துணையாக அது இருக்குமே. அதனால உன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் சில ஆடுகள் அவர்கள் தந்தால் வாங்கி வரலாமா போலாமான்னு கேட்குறாங்க. குடும்பத்தினுடைய நிலை தெரியும் அன்னை ஃபாத்திமாவுக்கு,
அதனால் அதை தட்ட முடியாது. உடனடியாக வீட்டுக்கு போனாங்க. ஹதரத் அலி சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் வீட்டை போய் தட்டினாங்களாம். ஃபாத்திமா நாயின் மீது உள்ள பிரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எவ்வளவு இருந்ததுங்கிறது உலகமெல்லாம் அறிந்த செய்தி. மைக்கு ரொம்ப மூச்சு வாங்கத்தான் செய்யுது. இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லுங்க. மைக்கு ஏதாவது அதை சரி பண்ணுங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. இதை வேணால் கையில் வச்சு பேசிக்கிட்டு ரொம்ப சத்தம் கூடுதலாக கேட்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். ஹதரத் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஏராளமான ஆடுகள் வந்திருக்கிறது. கொஞ்சம் பின்னால் ஆட்கள் உட்கார இல்லாமல் நிற்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்கலாம். எழுந்துறீங்க, கொஞ்சம் எழுந்துறீங்க, எல்லாம் பறக்க செய்யட்டு. கொஞ்சம் நல்ல திடமான பிள்ளைங்க தான் சாஞ்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. வயசான ஆட்கள் சாயட்டு பிரச்சனை இல்லை. நல்ல திடமான பிள்ளைங்க தான் சாயிறாங்க. கொஞ்சம் முன்னால் வாங்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் உடனடியாக ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு 5 ஆடுகளை எடுத்து கையில் கொடுக்கறது ஒன்றும் அவங்களுக்கு பாரதூரமான விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய ஆடுகள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. துன்யால எல்லா பள்ளிவாசல் மைக்கும் எடுத்து இருக்குது. ஹரமை தவிர 2 ஹரமையும் தவிர எந்த பள்ளிவாசல்லையும் போனாலும் அது மற்ற நாள்லாம் ஒழுங்காக இருக்கும். இந்த பயான் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு ஒரு ஏதாவது ஓதி பார்க்க வேண்டியது இருக்கும். மற்ற நாட்கள் பூரா என்ன செய்யும், பயானுக்காக வேண்டி ரொம்ப பெரிய ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லிட்டு அதில் பூரா கவனத்தை செலுத்தி ஆளாளுக்கு திருப்பி ஒரு வழி ஆயிரும். அடுத்த நாள் சுபூல பாருங்க ரொம்ப கிளீனாக இருக்கும். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். ஹதரத் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஃபாத்திமா நாயகி வந்து வீட்டில் தட்டின உடனே விளங்கிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இன்னஹா லதக்கு ஃபாத்திமா, இது ஃபாத்திமா நாயகி தட்டும் தட்டுன்னு சொன்னாங்களாம். இது ஃபாத்திமா நாயகி தட்டும் தட்டு. என்ன செய்யணும் சொல்லுங்க? ரொம்ப ஆர்வத்தோட அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச ஆர்வம் இல்லை, ரொம்ப ஆர்வம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பகுதியில் புதுசாக பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்களா? ஃபஸ்ட்டு தானா? சுப்ஹானல்லாஹ். அதான் ஹஸரத் ரொம்ப உற்சாகம் கொடுத்து வச்சிருக்கிறோன்னு சொன்னாங்க. இல்லை ஃபேன் ஆஃப் பண்ணால் இருக்கவே முடியாது. கண்ணியமிக்க பெருமக்களே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ஹலாஸ் ஹல்லி போதும் இருக்கட்டும். பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹதரத் ஃபாத்திமா நாயகி வர்றாங்க. இந்த உலகம் அறிந்தது, அவங்களுடைய பிரியம் எவ்வளவுங்கிறத உலகம் அறிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலில் வந்து கதவு தட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னஹா லதக்கு ஃபாத்திமான்னு சொன்னான். இது ஃபாத்திமா நாயகினுடைய தட்டுன்னு சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில் உலகத்தில் எவ்வளோ பெரிய சிரமங்கள் பட்டிருக்கிறாங்கிறதுங்க நாம் தனியாக விளங்கணும். நபியினுடைய வீடுன்னு தனியாக நாம் பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, அவங்க வீடு எப்படி இருந்தது பெருமக்களே, வாழ்க்கையில் நாம் விளங்கணும். அவங்களுடைய வாசலிலே 2 கதவுகளையும் அந்த பேரித்தம்பளத்தினுடைய ஓலைகளால் பின்னப்பட்ட அந்த கதவுகளை சாற்றி வைத்தால் அதை ஒன்று சேர்த்து மாட்டுவதற்கு ஒரு வளையம் கூட இல்லை. அதை ஒன்று சேர்த்து மாட்டுவதற்கு ஒரு வளையம், கைப்பிடி சொல்றோம் இல்லையா, அந்த கைப்பிடி கூட இல்லை. சஹாபிகள் தட்டுவார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்திற்காக கைகளால் தட்டுவதில்லை, நகங்களால் தட்டுவார்களாம். நகங்களால் தட்டுவார்களாம். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தட்டினவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக்கிட்டாங்க. எழுந்திருச்சு போய் மகளாரை முத்தி முகர்ந்து அவர்களை வரவேற்கிறார்கள். என்ன ஃபாத்திமான் யோசிச்சு அதுக்கு பிறகு சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டில் ரொம்ப கஷ்டம், வறுமையினுடைய உச்சம், உங்களுக்கு நிறைய கனிமத்தில் நிறைய ஆடுகள் வந்திருக்கிறது நாயகமே, அதனால கொஞ்சம் ஆடுகளை தாங்கள் தந்தால் நாங்கள் அதை வைத்து வளர்த்து எங்களுடைய வாழ்க்கையின் செழுமைக்கு அதை காரணமாக்கி கொள்ளலாம்னு விரும்புகிறோன்னு சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், ஃபாத்திமா, நீங்கள் கேட்பதை போல 5 ஆடுகளை தரலாம், என்கிட்ட இருக்குது, சந்தேகமே இல்லை.
ஆனால் இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவங்க என்னிடத்துல வந்து சொன்னாங்க, ஒரு 5 துஆக்களை கற்றுத் தந்தார்கள். அதை நீங்கள் ஓதிக்கொண்டு துஆ செய்தால், அதை ஓதிக்கொண்டு நீங்கள் துஆ செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்வான். அதனால 5 ஆடு வேணுமா, துஆக்களை கபூல் செய்வதற்கு காரணமான அந்த 5 வார்த்தைகள் வேண்டுமான்னு கேட்டாங்க. நம்மளா இருந்தா ரெண்டையும் சேர்த்தாங்களேன்னு சொல்லியிருப்போம், ரெண்டையும் சேர்த்தாங்களேன்னு சொல்லியிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து கொடுக்கிறது ஒன்றும் பாரதூரமான விஷயம் அல்ல. 5 ஆட்டையும் கொடுத்து துஆ கபூலாகுவதற்கு ஓதுவதற்கான அந்த வாசகத்தையும் சேர்த்து கொடுப்பது என்பது பாரதூரமான விஷயம் அல்ல. ஆனாலும் பொருளாதார அந்த விஷயத்தினுடைய கண்ணியத்தை உணர வச்சாங்க. நேற்று ஒரு சகோதரர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ஹஜ்ரத் நான் மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் தாராளமாக இருப்பேன், என் பிள்ளைகள் விஷயத்தில் நான் கொஞ்சம் கஞ்சன்னு சொன்னார். மற்றவங்க விஷயத்தில் நான் கொஞ்சம் தாராளமாக இருந்துக்கிறது தான், ஆனால் பிள்ளைங்க கேட்டால் அந்த பணத்தினுடைய அருமையை அவங்களுக்கு புரிய வைப்பேன். அதனால நான் அவங்களுக்கு தடார்னு எடுத்து கொடுத்துட மாட்டேன். இது கூட அபிஉஸ்தாத் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம், பணத்தை நிறைய எடுத்து கொடுத்துட்றோம். பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க பொருளாதாரத்தினுடைய வலிமை செழுமை இருந்த அந்த நேரத்தில் மற்ற பிள்ளைங்க அவங்கள சூழ்ந்து அந்த பொருளாதாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக தவறான சில விதமான நடவடிக்கைகளிலே, தேவையில்லாத காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுவதற்கு அந்த பொருளாதாரம் காரணமாகிறது. பல தவறான செய்கைகளுக்கு இது காரணமாகி விடுகிறது. அதனால பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும், துஆவும் செய்துக்கிட்டே இருக்கணும். அவங்க விஷயத்தில் ரொம்ப கவலைப்படணும், ரொம்ப துஆ செய்யணும். திட்டமிட்ட ஒரு அணுகுமுறை அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம செய்துகிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா நாயகி இடத்துல சொன்னாங்களா, ஃபாத்திமா இந்த வார்த்தைகள் வேண்டுமா, ஆடு வேண்டுமான்னு கேட்டாங்க. அவங்க ரசூலுடைய பிள்ளை இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த ஈர குழந்தை அல்லவா அது, அவங்களுடைய கல்வின் கனி அல்லவா அது. எனக்கு அந்த 5 வார்த்தைகளை கற்றுத்தாங்கன்னு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க சொல்லுங்க ஒரு தடவை, நான் சொல்றேன் அதை திரும்ப சொல்லுங்க. யா அவ்வலல் அவ்வலீன், கொஞ்சம் சத்தம் முடிச்சிருங்க. யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் வயாதல் குவத்தில் மதீன் யா ராஹிமல் மசாகீன் யா அர்ஹமர் ராஹிமீன். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், ஆரம்பமானவர்களுக்கெல்லாம் ஆரம்பமானவனே, ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஆஹிரு வல் பாத்தின், ஹுவல் அவ்வலு வலைஸ ஃபௌகக ஷை வஹுவல் ஆஹிர் வஹுவல் ஆஹிர் ஃபலைஸ கதூனக ஷை. அவன் தான் ஆரம்பமானவன், ஆரம்பமானவர்களுக்கெல்லாம் ஆரம்பமானவனே, முடிவானவைகளுக்கெல்லாம் முடிவானவனே, வலிமையான ஆற்றலுக்கு சொந்தக்காரனே, மிஸ்கீன்களின் மீது கிருபை செய்பவனே, கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே. அப்ப அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சொன்ன இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆடு வரும்னு. போன உடனே அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீசின கையும் வெறுங்கையுமா அன்னை ஃபாத்திமா வந்த உடனே தகப்பனார் எதுவும் குறை சொல்லிட்டாங்க போல் தெரியுதேன்னு சொல்லி இந்த மைக்கில் கை வைக்கிறத இனிமே விட்டுருங்க, சொல்லுங்க போதும், ஆம்பளி பேர்ல கை வைக்கிறது. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் திரும்பினாலே வேற விஷயங்களே யோசனை எது வரும். இந்த ஆம்பளி பேர்ல என்ன கை வைக்க வேண்டாம், அப்படி விட்டுரு சொல்லுங்க, அது அப்படி இருக்கட்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா நாய் எதுவும் குறை சொல்லி அனுப்பிட்டாங்களோன்னு அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம். ஃபாத்திமா நாய்கிட்ட கேட்டாங்களா, என்னம்மா போய் வெறுங்கையா வர்றீங்க என்னான்னு சொல்லி நடந்த விஷயத்தை சொன்னாங்க. உடனே அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, ஹைரு ஐயாமுக்கு யா ஃபாத்திமா, ஃபாத்திமா உன் வாழ்நாளில் இந்த நாள் சிறந்த நாள்னு சொன்னாங்க. என்ன, நீ எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்தாய், எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்தாய் என்பதனால் இந்த நாள் உன் வாழ்வில் சிறந்த நாள்னு சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, பிள்ளைகளை நம்ம மார்க்க ரீதியாக அவங்கள அந்த உணர்வை, அதனுடைய கண்ணியத்தை கல்விலே பதிய வைக்க வேண்டும். சாப்பிடும் பொழுது சொல்லணும் சம்மில்லாஹ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்தாங்க, சம்மில்லாஹ வகுல் பியமீனிக வகுல் மிம்மா யலீக. சில விஷயங்களை நாம சொல்லாத காரணத்தினால பிள்ளைகள் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. சொல்லிடணும், கண்ணியமா சொல்லணும், பக்குவமா சொல்லணும், மனசு புண்படாம சொல்லணும், செயல்படுத்தும் விதத்தில் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு சொன்னாங்க, சம்மில்லாஹ்
பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு மகனே. ஒக்குல் பியமீனிக்க, வலது கையால சாப்பிடுங்க. ஒக்குல் மிம்மா எலிக்க, உனக்கு அடுத்துள்ள பொருளை சாப்பிடுங்கள். பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அவர்களை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 கேள்விக்கு பதில் சொன்னாங்க. பாராட்டி சொன்னாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பெற்றோர்களுக்கு அதை விட சந்தோஷமா இருக்கும். இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், இப்படி செய்ய வைக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் சேர்ந்து வரும். அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதாக நாம் ஆகியிருக்கணுங்கிறத குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா 2 நபிமார்களை பற்றி வரலாறை சொல்கிறார். தாவூத வ சுலைமான இது யஹ்குமானி ஃபில் ஹரிஸ், குர்ஆனிலே வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய வரலாறு. இந்த 2 பேருடைய வரலாற்றிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பாராட்டி சொல்றான். அந்த வரலாற்றில் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தகப்பனார், வயதில் மூத்தவர்கள் மாத்திரமல்ல தகப்பனார். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு நபி. 3வது சாஹிபுல் கிதாப், உலகத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட 4 பேர் அவங்க ஒரு ஆளு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் வழங்கப்பட்டதை போல, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்ஜீல் வழங்கப்பட்டதை போல, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் வழங்கப்பட்டது. அவர் சாஹிபுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ஒரு நபி, வயதிலே மூத்தவர்கள், தகப்பனார். ஆனாலும் அவங்களுடைய பிள்ளை ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லை. குர்ஆனுடைய வரலாற்றின்படி அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு 11 வயது. 11 வயது. ஹதரத் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பலஸ்தீனத்தினுடைய மிகப்பெரிய காதி, அரசரும் கூட. அவர்கள் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறு ஒரு சுவையான வரலாறு. இப்பொழுது அதை சொல்ல நேராயிரும். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிள்ளை, அவங்களுடைய பிள்ளை. ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அவங்க ஒரு ஆள் ஒரு தோட்டம் வச்சிருந்தார், முந்திரி தோட்டம். அந்த முந்திரி தோட்டத்திலே இன்னொருவருடைய ஆடு போய் நல்ல மேஞ்சிருச்சு. மேஞ்சி அந்த முந்திரி தோட்டத்தில் உள்ளதை பூரா சாப்பிட்டுருச்சு. தோட்டத்துக்காரர் பார்க்கிறாரு, நல்ல விளைச்சலை வச்சிருந்துச்சு. பார்த்தா எல்லாம் விளைஞ்சி அது எடுக்க வேண்டிய அந்த கட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ஆடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற கட்டம். தோட்டத்துக்காரர் பார்க்கிறாரு, ஆடு இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஆட்டுக்காரர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா அவர் பேசாம நல்லபடி தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அவர் நல்லபடி தூங்கிக்கிட்டு இருக்கிறார். உடனே இந்த பிரச்சனை அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போகுது. சின்ன பிரச்சனை நினைக்காதீங்க, நிறைய சின்ன பிரச்சனை தான். கோர்ட்டுக்கு போறது பூரா சின்ன பிரச்சனை தான். கோர்ட்டுக்கு போற பெரும்பாலான பிரச்சனை பூரா பாருங்க சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். இன்னைக்கு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் போய் கிடப்பது கோர்ட்டுகளிலே. எங்கள் ஊரில் ஒரு குடும்பம் இருக்குது, பிரபலமான ஒரு குடும்பம். பேர் சொன்னால் எங்கேயாவது அவங்களுக்கு கேள்விப்பட்டாங்க, என்ன விட மாட்டாங்க. நைட்டு ஏதாவது மஜ்லிஸில் ஓதும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று அந்த துவாலாம் ஓதுவாங்க. அடுத்த நாள் காலையில் தம்பிக்கு எதிராக அண்ணன், அண்ணனுக்கு எதிராக தம்பி, 2 பேரும் கோர்ட்டில் நிற்பாங்க. பெருமக்களே, இன்னைக்கு பெரும்பாலான சின்ன விஷயங்கள் அதுதான் கோர்ட்டுக்கு அதிகமாக போகுது. நான் கூட முன்னால் இப்போ நாங்கள் ஒரு தடவை சொன்ன ஞாபகம், அதற்கு அலி ரலியல்லாஹு காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்திலே ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. ஒரு 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 3வது ஒரு ஆள் வந்தார். உங்கள் சாப்பாட்டில் என்னையும் சேர்த்துக்கலாமான்னு கேட்குறாரு. சரி, தாராளமாக சாப்பிடுங்க, உட்காருங்கன்னு சொன்னாங்க. அவரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு போகும் பொழுது அவர் பேசாமல் சலாம் சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவர் ஒரு 8 தங்க நாணயத்தை எடுத்து 2 பேரும் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். எல்லா பள்ளிகள் ஸ்தாபனங்கள் பூரா நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும். சொத்து சேர்ந்ததுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும். துனியாவில் பூரா பார்க்க தானே செய்யலாம். எல்லா ஸ்தாபனங்களும் வரவும் செலவு கிட்டத்தட்ட சரியாக இருந்தால் பொறுப்புக்கும் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கும். சொத்துக்கள் கூடும் பொழுது பொறுப்புக்கும் நிறைய பேர் வந்துடுவாங்க. எதையாவது மனசில் வச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஊர் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அசர்த்து என்ன அசர்த்து எங்களை உஸ்தாது குறை சொல்லி சொன்னாங்களன்னு சொல்லிடாது. எனக்கு ஒரு கதையும் தெரியாது, இங்கே உள்ள கதை ஊர் கதைகள் இதெல்லாம். பெருமக்களே,
இப்போ அவர் 8 தங்க நாணயத்தை எடுத்து கையில் கொடுத்து வச்சுக்கங்கன்ட்டு போயிட்டார். இந்த 2 பேர் எப்படின்னா, ஒரு ஆள் 5 ரொட்டி கொண்டு வந்திருந்தார், இன்னொரு ஆள் 3 ரொட்டி கொண்டு வந்திருந்தார். இந்த 8 ரொட்டியை 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுருக்குறாங்க. அதனால அந்த 5 ரொட்டி கொண்டவர் சொன்னார், நான் 5 ரொட்டி கொண்டேன், அதனால எனக்கு 5 தங்க நாணயம். நீங்கள் 3 ரொட்டி தான் கொண்டீங்க, அதனால உங்களுக்கு 3 தங்க நாணயம்னு சொல்கிறார். இந்த பேச்சே ஆகாது, கரெக்டாக பங்கு வைக்கணும், சமமாக பங்கு வைக்கணும்னு சொன்னார். அது சொன்னார், இல்லைப்பா நீ ஏற்றுக்க 3 தங்க நாணயம் உனக்கு, நான் 5 ரொட்டி கொண்டு வந்தானா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, சமமாக பங்கு வைக்கணும். பிரச்சனை சிறுசாகி பெருசாகி அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு போயிடுச்சு. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா போன உடனே அவர்கள் அந்த 3 ரொட்டி கொண்டு வந்தார் இல்லையா, அவரை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தான் 3 தங்க நாணயம் தர்றேங்கிறார, வாங்கிக்கிற வேண்டியதானே நாங்களாம். 3 தங்க நாணயம் தர்றேங்கிறார, வாங்கிக்கிற வேண்டியதானே. பாருங்க, சமாதானமாக போகிறதா இருந்தால் தான் எங்களுக்குள்ளே போய்க்கிறோமே. பிரச்சனைங்கிறதுனால தானே உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம். நீங்கள் அப்படி வாங்கிக்கிற வேண்டியதானேன்னு சமாதானம் சொல்றதா இருந்தால் தான் எங்களுக்குள்ள சமாதானம் பண்ணிக்கிறோமே. நியாயம் என்ன, சத்தியம் என்ன, நியாயமான தீர்ப்பை நீங்கள் சொல்லுங்க. அலியில் தான் சொன்னாங்களா, அப்படியா, சரி, நியாயமான தீர்ப்பு வேணுமா, நியாயத்தின்படி பார்த்தால் உங்களுக்கு 3 தங்க நாணயம் கூட வராது, 1 தான் வரும்னாங்களாம். 1 தங்க நாணயம் தான் வரும்னாங்க. உடனே அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து அந்த 3 ரொட்டிக்காரர் சொன்னார், எங்கே உங்கள் நியாயத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன்னாங்களாம். அலி ரலியல்லாஹு திரும்ப கேட்குறாங்க, மொத்தம் எத்தனை ரொட்டின்னு கேட்குறாங்க. எத்தனை ரொட்டிங்க சொல்லுங்களேன், எத்தனை ரொட்டி மொத்தம்? முன்னால் உள்ளவங்க ரொம்ப கவனிக்கிற மாதிரி தெரியுது. மொத்தம் 8 ரொட்டி. எத்தனை பேர் சாப்பிட்டுருக்குறாங்க? 3 பேர் சாப்பிட்டுருக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டாக்குங்க. ஒவ்வொரு ரொட்டியும் 3 துண்டாக்குனா மொத்தம் எத்தனை துண்டு? 24 துண்டாச்சு. அப்போ ஒவ்வொரு ஆளும் சாப்பிட்ட துண்டுகள் எத்தனை? 8. 8 24 இல்லையா? 8 16 24. அப்போ ஒவ்வொரு ஆட்களும் அந்த ரொட்டியினுடைய மொத்த துண்டுகளில் 8 துண்டுகளை சாப்பிட்டுருக்குறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, நீ எத்தனை ரொட்டி கொண்டேன்னு கேட்டாங்க. நான் 3 ரொட்டி கொண்டேன். ஒரு ரொட்டியினுடைய மொத்த துண்டுகள் எத்தனைன்னு கேட்டாங்க. 3 9 துண்டுன்னார். நீ எத்தனை சாப்பிட்ருக்குறேன்னு கேட்டாங்க. சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது நீங்கள் எத்தனை சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் 8 துண்டு சாப்பிட்ருக்குறேன். அப்போ உங்கள் ரொட்டியினுடைய மிச்சம் இருக்கிற துண்டு ஒரே ஒரு துண்டு. உன் சகோதரர் கொஞ்சம் கொண்டு வந்தது 5 ரொட்டி, 3 15 துண்டு. 15 துண்டில் அவர் 8 துண்டை சாப்பிட்டுருக்கிறாரு, வந்தவருக்கு 7 துண்டு கொடுத்துருக்கிறார். எனவே நியாயத்தின்படி பார்த்தால் உங்களுக்கு 1 தங்க நாணயமும் அவருக்கு 7 சேரும் சொல்லி செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு தீர்ப்பை செய்ததாக அதவனுடைய கிதாபான நஃபகத்துல் அரபில் அதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுவார். பெருமக்களே, அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளும் கூட பெரிய மனிதர்களிடத்தில் தீர்ப்புக்காக நியாயத்திற்காக போனது. அந்த அடிப்படையிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இந்த பிரச்சனை வருது. எந்த பிரச்சனை? இது குர்ஆனுடைய வரலாறு. அல்லாஹ் சொல்கிறான், இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸ். இந்த விளைநிலங்கள் சம்பந்தமாக 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பு செய்தார்கள்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு முந்திரி தோட்டம், அந்த முந்திரி தோட்டத்தில் இந்த ஆடு போய் ஃபுல்லா மேஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. ரொம்ப விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாத்தையும் இந்த ஆடு சாப்பிட்ட உடனே அவர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டார். பிரச்சனை அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கொண்டு போனார். அவங்க தான் பலஸ்தீனத்தினுடைய காலி மன்னர். அவற்றை பிரச்சனையை கொண்டு போன உடனே ஹதரத் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரச்சனையை கேட்டுட்டு அவங்க பதில் சொன்னாங்களாம், அப்படியா, ஓ முந்திரி தோட்டத்தினுடைய மதிப்பு என்னப்பா, சாப்பிட்டு சொல்லி அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. அந்த தோட்டத்தில் விளைஞ்சிருந்த அந்த பொருளினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த மதிப்பு என்னன்னு சொன்னார். அந்த மதிப்பை சொன்னா கிட்டத்தட்ட ஆடு விலை தான். அது அந்த மதிப்பு எவ்வளவுதான்? ஒரு ஆட்டினுடைய விலை தான். அதனால சொன்னாங்க, ஒரு ஆட்டினுடைய விலை அளவுக்கு இது சாப்பிட்டுருச்சு அதே. அதனால வேற ஒன்றும் செய்ய, அந்த ஆட்டுக்காரனை கூப்பிட்டு சொன்னாங்களா, அந்த ஆட்டத்துக்கு அவங்க கையில் கொடுத்துட்டு போன்ட்டாங்களாம். அந்த ஆட்டை அந்த தோட்டத்துக்காரரை கொடுத்துட்டு நீ போன்னு சொன்னாங்க. இப்போ இவருக்கு இருந்ததே ஒரு ஆடு, அதையும் கையில் கொடுத்துட்டு வெளியில் வர்றாரு. மன்னர் காதி தீர்ப்பு செய்துட்டாங்க, ஒன்றும் மறுப்பு சொல்ல முடியாது, வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் இவங்க வரும் பொழுதுதான் சுலைமான் அந்த 2 பேரையும் கடந்து 11 வயது பிள்ளையான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடந்து போகிறார்கள். அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டாங்களாம், கைஃப கதா பைனக்குமா, உங்கள் 2 பேருக்கு மத்தியில் நபியுல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தீர்ப்பு செய்தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க நடந்ததை சொன்னாங்க. இப்படி மாதிரி என் தோட்டத்தினுடைய எல்லாத்தையும் அந்த ஆடு சாப்பிட்டுருச்சு, அந்த ஆட்டினுடைய விலையும் தோட்டத்தில் விளைஞ்சிருந்த அந்த பொருளினுடைய விலையும்
ரெண்டு ஒரே மாதிரி தான் இருந்தது. அதன் காரணத்தினால் ஆட்டை கொடுக்க சொல்லிட்டாங்க. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 11 வயது பிள்ளை. நான் அதற்காக சொல்ல வருகிறேன் பெருமக்களே, பிள்ளைகள் சிறு வயது பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அவருடைய அறிவை நாம் மெச்ச வேண்டும். அதை நாம் வளர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் அதற்காக நமக்கு ஒரு குர்ஆனிலே ஒரு பாடத்தை சொல்லி தருகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை தான். ஆனா அவங்க சொன்னாங்களா, லவ் குன்து அனல் காதி இல்ல கதைத்து பி கைரி ஹாதா, நான் மட்டும் காதியா இருந்திருந்தா இப்படி தீர்ப்பு செய்திருக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். லவ் குன்து அனல் காதி இல்ல கதைத்து பி கைரி ஹாதா, நான் மாத்திரம் இந்த பலஸ்தீனத்தினுடைய காதியாக இருந்திருந்தால், ஜட்ஜாக இருந்திருந்தால் இப்படி தீர்ப்பு செய்திருக்க மாட்டேன், மாத்தமான ஒரு தீர்ப்பு செய்திருப்பேன்னு சொன்னாங்களாம். இப்படி சொன்ன உடனே அந்த ஆட்டுக்காரருக்கு ஒரு ஆறுதல், அவர் நேரம் என்ன செய்தார்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்தார். நாங்கள் கடந்து போனோம், ஒரு சிறு பையன் இப்படி சொன்னாரு. யார் என்ன இதுன்னு கேட்டு மன்னருக்கு எதிராக யார் இப்படி கருத்து சொன்னான்னு கூட்டு பார்த்தா மன்னருடைய புள்ள தான். உடனே ஹஜ்ரத் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டாங்களாம். என் அருமை மகனே, கைஃப குன்த தக்லி இன் குன்த காதியன், எப்பா நீ காதியா இருந்திருந்தா வேற மாதிரி தீர்ப்பு செய்திருப்பேன்னு சொன்னீங்க, எப்படி தீர்ப்பு செய்வ? கைஃப தக்லி இன் குன்த காதியன், நீ காதியாக அந்த பொறுப்பாளனாக இருந்திருந்தால் நீ எப்படி தீர்ப்பு செய்வேன்னு கேட்டாங்களாம். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அழகான பதிலை சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பதிலை குர்ஆனிலே பாராட்டி சொல்கிறான். அது முக்கியம். ஃபஃஹம்னாஹா சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் சிறந்த விளக்கத்தை கொடுத்திருந்தோம் என்று அவர்கள் சொன்ன தீர்ப்பை அல்லாஹ் பாராட்டுகிறான். என்ன தீர்ப்பு செய்தாங்க? அவங்க சொன்னாங்களாம், இந்த அந்த ஆடு இருக்குது இல்லையா, அந்த ஆட்டுக்காரரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த தோட்டத்தை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். அந்த தோட்டத்தை ஆட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும். அந்த தோட்டம் எவ்வளவு விளைச்சலை ஏற்படுத்தி இருந்ததோ அவர் முயற்சி செய்து அந்த அளவிற்கு விளைச்சலை அவர் உண்டாக்கணும். அந்த அளவுக்கு விளைச்சலை அந்த ஆட்டுக்காரர் உண்டாக்கிறணும். அப்படி விளைச்சலை உண்டாக்கிய பிறகு அந்த தோட்டத்தை அப்படி விளைநிலமாக ஆக்கியதற்கு பின்னால், இப்பொழுது இருந்தது போல் ஆக்கியதற்கு பின்னால் அந்த தோட்டக்காரரிடத்தில் திரும்ப ஒப்படைச்சிடணும். அதுவரை அந்த ஆட்டை இவர் வச்சுக்கறணும். யார் வச்சுக்கறணும்? தோட்டக்காரர் வச்சுக்கறணும். இந்த தோட்டக்காரர் வைத்து அதனுடைய பலன்களை, அதனுடைய பாலை, அதனுடைய குட்டியை இவர் அனுபவித்துக் கொள்ளலாம். திருப்பி அவர் அந்த தோட்டத்தை அதுபோல விளைச்சலாக ஆக்கி தந்து விட்டால் ஆட்டை இவர் திரும்ப கொடுத்துடணும், அவர் தோட்டத்தை கொடுத்துடணும். இப்ப ஆட்டுக்காரர் ஆடும் கிடைச்சிருச்சு, தோட்டத்துக்காரருக்கு எப்படி விளைஞ்சிருந்தோ அந்த விளைச்சலும் கிடைச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஆட்டிலிருந்து உண்டான பலனையும் இவர் பெற்றுக்கொண்டார். அவர் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லாம காரியம் அது சரியாயிடுச்சு. இப்படி ஒரு தீர்ப்பை நபியுல்லாஹி சுலைமான் இல்ல, அந்த நேரத்தில் நபி இல்லை. குர்ஆனுடைய விளக்க உரையிலே பெருமக்கள் சொல்கிறார்கள் 11 வயது. அப்ப அல்லாஹ் நமக்கு அதிலிருந்து என்ன பாடத்தை உணர்த்துகிறான்? இதே போல நிறைய தீர்ப்பு நடந்துச்சு. ஹதீஸ்ல கூட ஒரு தீர்ப்பு வருது. அக்கா தங்கச்சி 2 பேர், அக்கா அதாவது 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்திருந்தார்கள். அது ஒரு காட்டு பகுதி, ஓரப்பகுதி, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, காட்டினுடைய ஓரப்பகுதி. அதனால அந்த 2 பெற்றெடுத்த அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஒரு குழந்தைக்கு 2 பேரும் போட்டிடுறாங்க, இது என் குழந்தை தான் 2 பேரும் சண்டை போடுறாங்க. விஷயம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போயிடுச்சு. 2 பேருமே குழந்தை பெற்றிருக்கிறாங்க. இப்போ யார் குழந்தைன்னு எப்படி முடிவு பண்றது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சில விதமான யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி பார்த்தாங்க. ஒன்றும் கதை நடக்கல. இப்படியா அப்படியான்னு கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்தாங்க. கடைசியில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்ப்பு செய்தாங்க. இருக்கிறதுல வயசுல மூத்த ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தையை கொடுத்துட்டாங்க. இது சின்ன வயசு பிள்ளை, இன்னைக்கு இல்லை நாளைக்காவது பிள்ளை பத்துக்கறலான்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க சில ஆய்வு செய்து முடிவு செய்து அவர்களுக்கு தெரிந்த சில விதமான அடையாளங்களை வைத்து வயதிலே மூத்த அந்த பெண்ணிடத்தில் அந்த குழந்தையை ஒப்படைச்சிட்டாங்க. சின்ன வயசு பிள்ளை தானே, இந்த 2வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம், அப்படி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தீர்ப்பை கேட்டுட்டு அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் சந்தோஷமா இருக்கிறா, இன்னொரு பெண் அழுதுட்டு வர்றா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்து சந்திக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என் குழந்தையை கொடுத்துட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் தன் குழந்தை இருந்தாலும் வாதிக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நான் காதியா இருந்திருந்தால் இப்படி தீர்ப்பு செய்திருக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம்.
நான் தீர்ப்பு சொல்ற ஆளா இருந்தா இப்படி தீர்ப்பு செய்திருக்க மாட்டேன், வேற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருப்பேன் நாங்களாம். இந்த பிரச்சனை அவங்கள்ட்ட ரெண்டாவது போகுது. போன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு, என்னப்பா நீ இப்படி சொல்ற, என்ன தீர்ப்பு செய்திருப்பேன்? நான் செய்கிற காரியத்துக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது, பேசாமல் இருக்கணும். அப்படின்னா நீ சம்மதிச்சா அந்த தீர்ப்பை சொல்றேன்னா சரி ரைட். ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்கினாங்களாம். கத்தி எடுத்துட்டு வாங்க, குழந்தைய நடுவில் கொண்டு வைங்க. கேட்டாங்க யார் குழந்தை? 2 பேரும் என் குழந்தை தாங்கிறாங்க. 2 பேரும் ஒத்து வர்ற மாதிரி தெரியல. அப்போ அதனால இந்த குழந்தைய 2 அறுத்து ஆளுக்கு ஒன்று கையில் கொடுத்துருவோம்னு சொன்னாங்களாம். ஒரு துண்டு இன்னொரு துண்டு, 2 அறுத்து ஆளுக்கு ஒரு துண்டை கொடுத்துருவோம். இப்படி சொன்ன உடனே வயதிலே சின்ன அந்த பெண் துடித்து போனான். தயவு செய்து அந்த குழந்தை என்கிட்ட வேண்டாம், நீங்க அந்த அம்மாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். இந்த நிலைகளை விளங்கிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இது அந்த பிள்ளைக்கு சொந்தமான, அந்த தாய்க்கு சொந்தமான குழந்தை. உடனே அதற்கு பிறகு சில காரியங்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நேரத்தில் வயதிலே மூத்த அந்த பெண் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டால், குழந்தையினுடைய ஆசைக்காக நான் அப்படி கேட்டேனே தவிர உண்மையிலே அது என்னுடைய குழந்தை அல்ல என்று இந்த தீர்ப்பு கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லி அந்த பிள்ளையை சிறுவயது பெண்ணிடத்தில் ஒப்படைத்ததாக வரலாறு. இதே மாதிரி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சில வரலாறுகள் நமக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வயதிலே மூத்தவர்கள், தகப்பனார், ஒரு நபி, சாஹிபுல் கிதாப், வேதத்தை உடையவர்கள், இவ்வளவு பெற்றிருந்தவர்களுக்கு மாற்றமான ஒரு கருத்தை பிள்ளை சொல்கிறார். அந்த பிள்ளைகள் சில நேரங்களில் சிறந்த கருத்துக்களை சொல்வார்கள். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும், அவருடைய அறிவை மெச்ச வேண்டும், அதை பாராட்ட வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு போதித்து காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, எனவே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நாம் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிலையில் ஆகியிருக்க வேண்டும் என்பதையும் இந்த அருள்மறை நமக்கு தெளிவாக உணர்த்தி காண்பிக்கிறது. கண்ணியமிக்க பெருமக்களே, எனவே பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒரு தனி கவனம் நாம எடுக்கணும். அவர்கள் அமானிதங்கள், அவர்கள் ஒரு அமானிதங்கள், அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அமானிதங்கள். அவர்களுக்கு உண்டான கடமையை பேணுதலாக நிறைவேற்றுவதிலே தனி கவனமும் ஈடுபாடும் நாம் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஹபீப் உஸ்தாத் ஒரு சிடி பேசியிருக்கிறாங்க. அதில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சொல்ல வேண்டிய விஷயத்தில் அவங்க சொல்லிட்ட மாதிரி தெரியுது. அதனால இது விஷயத்தில் நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா அந்த சிடியை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் வளர்க்கிறது எப்படி இருக்கணுங்கிறது சம்பந்தமாக. அருமையான பெருமக்களே, முதலாவது குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். ஹலாலான உணவை தவிர வேறு எதையும் எப்பவுமே சாப்பிடக்கூடாதுன்னாலும் அந்த நேரத்தில் வேறு உணவு சாப்பிடவே கூடாது. அது பிள்ளைகளை பாதிக்கும். எதிர்வரக்கூடிய அந்த பிள்ளைகளை, வெளிவரக்கூடிய அந்த பிள்ளைகளை அது பாதிக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இத்தஃபகல் இம்மா அலா அன்ன அஸஹல் குதுபி மஅத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால் உலகத்தில் ஆதாரபூர்வமான கிரந்தம் ஸஹீஹுல் புகாரி என்பதை உலகத்தில் வந்த எல்லா இமாம்களும் ஒன்றுபட்ட கருத்திலே சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த புகாரி கிதாபை தந்த முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி அவர்களை பெற்றெடுத்த தாய், அந்த இப்ராஹிம் ஹஜ்ரத் இமாம் புகாரியை பெற்றெடுத்த அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய ஆர்வத்தோடு அவர்களை உண்டாயிருந்த அந்த நேரத்தில் ஹலாலான உணவை தவிர வேறு எதையுமே உண்ணாமல் ரொம்ப துஆவோடு அவர்களை கருவிலே உருவாக்கினார்கள். ஆனால் பெற்றெடுத்த உடனே பிள்ளை கண் தெரியாமல் பிறந்திருந்தது. தாய் அழுது துஆ செய்றாங்க, ரப்பே என்னுடைய இந்த பிள்ளை உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுக்கும் என்று நான் எதிர்பார்த்து துஆ செய்து கொண்டிருந்தேன். ஆனால் பார்வை கூட இல்லாமல் பிறந்து விட்டதே ரப்பே, எவ்வளவு பேணுதலோடு என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்து வந்தேன் சொல்லி அந்த தாய் துஆ செய்தார், அழுதார். அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி புகாரியினுடைய விரிவுரை கிதாப் அதில் எழுதுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை. ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல சொன்னாங்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே தாய்க்கு சொன்னார்கள், உங்களுடைய துஆ, உங்களுடைய கவலையினால் அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைக்கு கண்ணின் ஒளியையும் கல்பின் ஒளியையும் கொடுத்து விட்டான்னு சொன்னாங்க. அதிகாலையில் எழுந்திருச்சு பார்க்கறாங்க, பிறக்கும் பொழுது கண் குருடாக பிறந்தவர்கள் தான், ஆனால் கண்ணொளி பெற்றவர்களாக அதற்கு பிறகு திகழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அடிப்படை காரணம் தாயினுடைய துஆ. அந்த பிள்ளைகளை கருவிலே உருவாக்கின்ற அந்த நேரத்திலேயே, பால் கொடுக்கின்ற நேரத்தில் பிஸ்மி சொல்லி ஒழுக்கத்தோடு
மறைவாக அமர்ந்து, இப்போ எங்கே பால்லாம் கொடுக்குறாங்க அது வேற விஷயம். பால் கொடுக்கறதுங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடிய போதனை. இன்னைக்கு அது விஷயத்தில் ரொம்ப கவனக்குறை வந்துருச்சு. தன்னுடைய சக்தி இழந்து போயிருமோன்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகள் விஷயத்தில், பால் கொடுக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனக்குறை. அந்த பால் இருக்கிறதே, நிறைவாக பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கப்பட்டு விட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அடிப்படை அது. நீங்க டாக்டர்கள்ட்ட, ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டு பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய மூலமே அந்த தாய்ப்பால் தான். பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வியாதியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை அந்த பாலில் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தோதுவான, இதமான, மிதமான சூட்டிலே தேவையான பருவத்திற்கு ஏற்ப அதனுடைய கட்டித்தன்மையை அல்லாஹ் தஆலா அதிகரிக்க செய்து அதற்கு தோதுவான உணவை அல்லாஹ் இயல்பிலே ஆக்கி வைத்திருக்கிறான். பெருமக்களே, அதனால ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாற்றிலேயே வருகிறது, ஹஜ்ரத் புகாரி இமாமுடைய தாயார் ஒரு தடவை கூட அந்த பிள்ளைக்கு பிஸ்மி சொல்லாமல் பால் கொடுத்ததில்லை. பிஸ்மி சொல்லாமல் பால் கொடுத்தது. பிள்ளை எவ்வளவு பெரிய உலகத்திற்கே ஒளியாக திகழ்ந்தது என்று பார்க்கிறோம். எனவே பெற்றோர்களுடைய துஆ அது ஆரம்பமாகுவது குழந்தையை உலகத்திலே பெற்றெடுத்ததற்கு பின்னால் மாத்திரமல்ல, கருவாகுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நம்ம குழந்தை இல்லாதவங்க அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் குழந்தையத்தான் மட்டும் கேட்க கூடாதான், சாலிஹான குழந்தையத்தா. குர்ஆன்ல எங்கேயுமே வெறும் குழந்தையத்தான் கேட்க சொல்லவே இல்லை. சாலிஹான சாலிஹான சாலிஹான, ஏதோ ஒரு அப்படியோ இப்படியோ ஏதோ ஒரு குழந்தையாவது வரட்டும், இப்படி சொன்ன அந்த வாக்கு ஆயிடுச்சுன்னா பிறகு அந்த குழந்தைகளால் நமக்கு சோதனை வந்துடும். அதனால சாலிஹான குழந்தையை, குழந்தை விஷயத்தில் உண்டான வளர்ப்பும் கவனமும் அது உருவாகுவதற்கு முன்னாலேயே ஆரம்பிக்க வேண்டும். உருவானதுக்கு பின்னால பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனம் செலுத்தணும். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அது கவனம் செலுத்துறது கண்ணியமாக, கண்காணிப்பு என்பதும் கண்ணியமாக, சின்ன சின்ன விஷயங்களிலே கூட அவங்களுடைய விஷயங்களில் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதனுடைய விளைவுதான் பிள்ளைகள் சீராக ஆகிறார்கள். அபூ சாலிஹ் ஃபாத்திமா அவருடைய தம்பதிக்கு பிறந்த ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி எவ்வளவு மகத்துவமான ஒரு குழந்தையாக உலகத்தில் திகழ்ந்தார்கள். அதன் விளைவு என்ன? தாயார் பெற்றோருடைய அந்த உன்னதமான நிலைதான். அவங்களும் அப்படித்தான், ஹலாலான உணவை தவிர, ஹலாலான உணவை தவிர. வரலாற்றில் வருகிறதே, ஆற்றில் மிதந்து வந்த ஒரு மாம்பழம், ஆற்றில் மிதந்து வந்த ஒரு மாம்பழம் ஆற்றில் மிதந்து வந்துச்சுன்னு வைங்க, சில விழுபொருள்கள் சட்டத்தில் லுக்குத்தத்தின் சொல்லி மார்க்கத்தில் கீழே கிடந்த பொருள் விஷயத்தில் தனி சட்டம் இருக்குது. ஆற்றில் ஒரு பொருள் மிதந்து வந்தது என்று சொன்னால் அதை உரியவங்கள்ட்ட தேடி கொடுக்கணும்னு சட்டம் இல்லை. ஏன்னா அது பொது பொருள் ஆயிடுச்சு, எங்க விழுந்துச்சு எங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அதை எடுத்து கௌசல்யாதவனுடைய தாய் தகப்பனார் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதனுடைய விளைவுதான் இது ஹலால் ஆனதா இல்லையான்னு தேடி திருந்தார்கள் பெருமக்கள். இன்னைக்கு ஹலாலான விஷயங்களை பேண்டதுல அவங்களுக்கு இருந்த அந்த பக்தி இன்னைக்கு அப்படி இல்லை நமக்கு. இமாமுல்லாலும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஊருக்கு போனாங்களாம், 15 நாள் சாப்பிடவே இல்லையா, வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சாங்களாம். இங்க எனக்கு பார்த்ததுல ஹலாலா இருக்கிறது தண்ணி மட்டும்தான் இருக்குதுன்னாங்களாம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் உருவாகுவதற்கு முன்னாலேயே நாம் அதில் கவனம் செலுத்தணும். ஹலாலான உணவை அதை உண்பதிலேயும் அந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்வதிலேயும் நமக்கு கவனம் இருக்கணும் பெருமக்களே. அதுதான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமானதாக ஆக்கி வைக்கும். நான் கூட வேற இடத்துல பயான் செய்யும் பொழுது சொன்னேன், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவங்க உருவாகி வளர்ந்ததற்கான காரணம் பெற்றோர்களுடைய அந்த கவனிப்பு, கண்காணிப்பு. இப்பவே பக்தாது போய் இல்மோத வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு சிரித்த மொழி அன்னை சொன்னார். 40 பொற்காசுகள் நல்ல மகன் கை கொடுத்து தலை போகும் வேளையிலும் மகனே பொய் ஆகாதென்றார். அப்படி சொல்லி அனுப்புனாங்க கௌசுல் ஆலம். பெருமக்களே, விளைவுகள் ஏற்பட்டதா இல்லையா? எவ்வளவு பெரிய விளைவுகள் உண்டானது. ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தையே மாற்றி விட்டார்கள். அவங்களை எல்லோரையும் முஸ்லிம்களாக ஆக்கி விட்டார்கள். மாத்திரமல்ல, அவங்களை எல்லாம் வலிமார்களா மாத்தினாங்களாம். என்ன இருந்த நேர்மை, ஹலாலான உணவு, சொல்லில் செயலில் நடைமுறைகளில் இருந்த நேர்மை,
அது உண்டாக்கக்கூடிய விளைவுங்கிறது அவ்வளவு மகத்தான விளைவுகளை உண்டாக்கி. அதனால பிள்ளைகள் விஷயத்தில் உண்டான கடமை என்பது ஆரம்பிப்பது அங்கிருந்தே. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்தை சொல்றான், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு பயமா இருக்குதா? எதிர்காலத்தில் அவங்க நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சோதனையான இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி எதிர்நீச்சல் போட்டு வரப்போகிறார்களோ என்று உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் பயந்தால், பயப்படுறோமா இல்லையா? இன்னைக்கு பயப்படுறோமா இல்லையாங்க? நாம ஒரு முறையில் அவங்களை திட்டமிட்டு கொஞ்சம் வளர்த்தாலும் கூட, நம்முடைய கண்காணிப்பில் பார்வையில் அப்படி இப்படி இருந்தாலும் கூட, சோதனையான இந்த உலகத்தில் இதிலையும் மாட்டிக்கிற கூடாது, அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகள் விஷயத்தை நீங்கள் பயந்தால் நீங்க என்ன செய்யணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான். அதை செய்துருவோமா? அல்லாஹ் சொல்றான், அந்த பிள்ளைகள் விஷயத்தில் பயந்தால் பிள்ளைகளை தூக்கி அடிக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒழுக்கமா இருங்கிறான். அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ஒழுக்கமா இருங்க, நீங்க அல்லாஹ் பயப்படுங்க, நீங்க நேர்மையாக இருங்கள், நீங்கள் ஹலாலா சம்பாதியுங்கள், உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளின் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்வான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய ஒழுக்கத்தை, அவர்கள் மேம்பட வேண்டும் என்ற விருப்பமும் ஆசையும் உங்களுடைய கல்விலே அடித்தளமாக இருந்தது என்று சொன்னால், செய்ய வேண்டிய காரியம் நீங்க ஒழுக்கமா இருங்கன்னு சொன்னான். இந்த உலகத்தில் நாம செய்த எந்த நன்மையான காரியத்திற்கும் ஒரு விளைவு கிடைத்தே தீருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யறோம், அதுக்கு பலாபலன் அல்லாஹ் தராம விடவே மாட்டான். இன்னைக்கு ஒரு கெட்ட காரியத்தை செய்யறோம், அதுக்கு பலன் அல்லாஹ் தராம விடவே மாட்டான். நாம நினைக்கிறோம், எத்தனையோ பேர் அவன் என்னென்ன அநியாயம் பண்றான், சிறுத்து நல்லபடியா தானே இருக்கிறான், உஸ்தாத் என்னென்ன அநியாயம் பண்றான் அவன், ஆனா நல்லபடியா இருக்கான். நான் அல்லா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன், நான் எவ்வளவோ தொழுகிறேன், எவ்வளோ ருக்கு செய்கிறேன், சுஜூத் செய்கிறேன், எவ்வளோ துவாக்களை செய்கிறேன், எனக்கு தானே சோதனை வருது. பெருமக்களே, ஒரு சின்ன துவாவை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஒரு அறமான நல்ல காரியம் கூட நிச்சயமாக நஷ்டப்படவே செய்யாது. ஆனா நாம மனிதர்களுடைய வாழ்க்கையில 3 பருவம் இருக்குது. 3 பருவம் இருக்குதுங்க. அதாவது முதல் பருவம் எப்படின்னு சொன்னா, உழைப்பு கடுமையா இருக்கணும், சிரமங்கள் கடுமையா இருக்கும், பலன்கள் கம்மியா இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில யார் ரொம்ப உயர்ந்திருக்கிறாங்களோ, பொருளாதாரத்திலேயோ மற்ற உயர்நிலைகள்லையோ யார் உயர்ந்திருக்கிறாங்களோ, அவங்க சின்ன வயசுல என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்டுப்பாரு. கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க. உஸ்தாத் நாங்கள் 20 வெள்ளி 20 ரியாலுக்கு 20 வெள்ளிக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆரம்ப காலத்தில் நாங்கள் அப்படி சிரமப்பட்டோம், இப்படி சிரமப்பட்டோம், அங்கே வந்த நேரத்தில் நான் அப்படி செய்தேன், அந்த வேலையை பார்த்தேன், 12 மணி நேரம் வேலை பார்த்தேன், 14 மணி நேரம் வேலை பார்த்தேன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு முதல் கட்டம் எப்படின்னு சொன்னால், வாழ்க்கை அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கிறான், அந்த கட்டத்தில் அதிகமாக சிரமப்பட வேண்டும், பலன்கள் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த 2வது கட்டம் என்னன்னு சொன்னால், சிரமமும் பலனும் கரெக்டாக இருக்கும். 3வது கட்டம் இருக்கும், சிரமப்பட வேண்டியதில்லை, பலன்கள் வந்துகிட்டே இருக்கும், கையெழுத்து மட்டும்தான் போடணும். ஆனா அந்த 3வது கட்டம் எப்போ வரும்னு சொன்னா, இந்த 2 கட்டத்தையும் தாண்டினா தான். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்னன்னா, அந்த 3வது கட்டம் முதல்ல வந்துடும் நினைக்கிறாங்க. இந்த 2 கட்டத்தையும் கடக்காம 3வது கட்டம் இப்பமே வந்துடும், கையெழுத்து மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும், என்ன செய்யணும், வந்துகிட்டே இருக்கணும். இந்த கட்டங்களை கடக்க கூடாது என்று எண்ணுகிறார்கள். பெருமக்களை அல்லாஹ் அப்படி விதியை வைக்கல. நாம செய்யற எந்த ஒரு சிரமம், எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு முயற்சி, எந்த ஒரு துஆ, எந்த ஒரு வார்த்தை, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதனுடைய பலனை நிச்சயமாக தராமல் விடவே மாட்டான். வாழ்க்கையில் ஒருவன் அநியாயம் செய்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறான், நம் கண் முன்னால் பார்க்கிறோம், அவனை பார்த்தா அநியாயம் செய்யறான், ஆனா நல்லபடியா இருக்கிற மாதிரி தெரியுது, நிச்சயமாக நாம் ஏமாந்து போவோம். பெருமக்கள் அதை நினைத்தா, செய்கின்ற எந்த காரியமானாலும் சரி, அதனுடைய பலனை அல்லாஹ் திரும்ப கொடுத்துருவான். அல்லாஹு தஆலா நிச்சயமாக திரும்ப கொடுத்தே தீருவான். திரும்ப கொடுப்பதில் நடைமுறையில் வித்தியாசம் இருக்குது. சில பேருக்கு அல்லாஹ் உடனே கொடுத்துருவான், சில பேருக்கு அல்லாஹ் கொஞ்சம் தாமதிச்சு கொடுப்பான், சில பேருக்கு மரண நேரத்தில் கொடுப்பான், சிலருக்கு மரணத்திற்கு பின்னால் பிள்ளைகளுக்கு ஆக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால நாம செய்யற ஒரு காரியம், ஒமன் யாமல் ஃபமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு சின்ன ஷர்ரா இருந்தாலும் சரி, அதனுடைய பலனை இந்த உலகத்தில் இந்த உம்மத் காணாமல் அது நிச்சயமாக இருக்காது. ஒரு சின்ன கயிறு நீங்க நினைக்கிறீங்க, அதனுடைய பலனையும் நிச்சயமாக கண்டே தீருவார். காண்பது எப்படி? ஒன்று நேரடியாக நமக்கு உடனே நடக்கும், உடனே நடக்கிறது ஒரு வகை ரஹ்மத் தான். சில நேரங்களில் அதனுடைய விளைவு எப்படி நடக்கும்னு சொன்னா, கொஞ்சம் காலகட்டம் நாம் அதெல்லாம் மறந்திருப்போம், அப்ப அல்லாஹ் பிடிப்பான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்தில் நாம் சுண்டி இருப்போம்.
அவன் பாவம்னு அந்த நேரத்தில் சரி ஆரம்ப நேரங்கள்லாம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆஹா பாவம், இது பாவம், இது பாவம், செய்யக்கூடாது. அதை செய்து 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 பழக்கப்பட்டதுக்கு பின்னால் ஆமாம் இப்போ செய்யாமல் எப்போ செய்கிறது, இப்போ ஜாலியாக இருக்கணும், பின்னால் அப்புறம் தௌபா செய்துக்கரலான்னு ஒரு துணிச்சல் வரும். இந்த பாவத்தினுடைய கடுமையை, இதனுடைய ஆபத்தை, இதனுடைய உறுத்துதலை எல்லாம் மறந்து இதிலே ஒன்றித்து போய் இருப்பானே, இந்த பாவத்திலேயே அல்லாஹ் தஆலா ஈடுபட செய்து சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்களே விளங்காத நேரத்தில், அவர்களே அறியாத நேரத்தில், ஏன் இந்த சோதனை புரியாத நேரத்தில் நாம் அவர்களை சுண்டி இழுத்து விடுவோம்னு அல்லாஹ் சொல்றார். அதனால வாழ்க்கையில் செய்த எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, அதனுடைய பலாபலன் நம்முடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். பெருமக்களே, நாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக நம்முடைய மக்களின் விஷயத்தில் நாம் செய்த காரியங்களுடைய பாதிப்பு நம்முடைய மக்கள் விஷயத்தில் இருக்கும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், அவர்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆசைப்படுறோமா இல்லையா? அப்படி ஆசைப்பட்டால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? குர்ஆன் சொல்கிறது, நாம ஒழுக்கமாக இருக்கணும், நாம நியாயமாக இருக்கணும், நாம் அல்லாஹ் பயப்படணும், நாம் மற்றவர்களிடத்தில் நீதமாக பொது கண்ணோட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த பிரபலமான ஒரு நிகழ்வு தான். அவங்க மதீனாவுக்கு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போனால் இன்ஷா அல்லாஹ் மதீனாவை பற்றி நாளைக்கு சொல்கிறோம் இல்லையா? அதில் சொல்லுவோம். நாளைக்கு தான் வியாழக்கிழமையா கவிதார் பள்ளியில் மதீனாவுக்கு போகிறாங்க, வரவேற்கிறாங்க. மதீனாவுக்கு போய் வரவேற்கிறார்களே, அந்த வரவேற்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலிருந்து, அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. அந்த ஒட்டகத்தை அனுப்புங்க, அது எங்கே போய் அங்கே எங்கே போய் படுக்குது, நான் அந்த வீட்டில் தங்குவேன்னு சொன்னாங்க. இது ஹதீஸில் வருது. காரணம் சொல்கிறார்கள் பெருமக்கள், ஏன் அந்த ஒட்டகம் அந்த வீட்டில் போய் படுத்தது? சய்யிதுனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் ஒட்டகம் படுத்துச்சு. என்ன காரணம்னு செய்தான்? என்ன காரணம்னு சொன்னா, அந்த அபூ அய்யூப் அல் அன்சாரியினுடைய மூதாதையர்கள், அவருடைய பெற்றோர்கள் செய்த தவம் அது பெருமக்கள். அதனுடைய விளைவை பிள்ளை அனுபவித்தார்கள். என்ன காரணம் சொன்னா, 700 வருடத்திற்கு முன்னால், சரதாசலம் மதீனாவிற்கு வருவதற்கு 700 வருடத்திற்கு முன்னால் துப்பா என்ற மன்னர், துப்பா என்று ஒரு மன்னர் மதீனாவிற்கு வருகிறார். அந்த மக்களை எல்லாம் தன் வசப்படுத்த முயற்சிக்கிறார், அவர்களை தன் வசத்தில் ஆழ்த்த முயற்சிக்கிறார், ஆட்சியை பிடிக்க நினைக்கிறார். அந்த மதீனாவுடைய மக்கள் சீதேவிகள் தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக போராடினாங்க. ஆனால் இரவு நேரத்தில் அந்த படைகள் தங்கியிருந்தா இவங்க போய் அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்களாம். தங்களுடைய நாட்டை பிடிக்க வந்தவர்கள் கொள்ளையர்கள், அவங்களுக்கு இவங்க போய் ஏதாவது என்ன செய்வாங்களாம். வித்தியாசமான மக்களாக இருக்கிறாங்களே, ஆச்சரியப்பட்டாங்க. பெருமக்களே, கடைசியில் நடந்த வரலாறு என்னன்னா, ஒரு 400 உலமாக்கள் அந்த ஊரில் தங்கியிருந்தாங்க. அந்த உலமாக்கள் அந்த மன்னரை போய் சந்திக்கிறாங்க. மாதிரி இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா இதை மலக்குகளை கொண்டு பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதனால நாங்கள் எல்லாரும் வேற வேற இடங்கள்ல இருக்கிறவங்க, பாரசீகத்தில் அங்கங்க இருந்தெல்லாம் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால், இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமி இது, அவங்கள எதிர்பார்த்து நாங்கள் வந்து இருக்கிறோம். அதனால் இந்த பூமியை நீங்கள் வரம்பு மீறக்கூடாது அப்படின்லாம் சொன்ன உடனே அப்போ தான் அவர் முன் வேதங்களை படிக்கிறார். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொன்னால் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? விஞ்ஞானிகள் ஏதாவது சொன்னால் அன்னைக்கு உலகம் ஏற்றுக்கிறதா இல்லையா? அன்றைய காலகட்டத்தில் முன் வேதத்தை படித்தவர்கள் சொன்னால் உடனே ஏற்றுக்குருவாங்க. அப்படி ஒரு பழக்கமும் இருந்தது. அதனால் அதை சொன்ன உடனே அந்த துப்பா என்ற மன்னர் ஆய்வு செய்து பார்க்கிறார், முன் வேதங்களை தேடுகிறார், அதை தெரிந்தவர்களை அழைத்து விசாரிக்கிறார். அந்த உலமாக்களுடைய சொல்லை எல்லாம் கேட்டதற்கு பின்னாலே அவருக்கு புரிஞ்சிருச்சு, அப்படி ஒரு நபி வரப்போறாங்க, அந்த காலகட்டம் வந்து விட்டது என்று விளங்கி அந்த நபியை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார். ஒரு கவிதை எழுதினாராம், ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம் ஃபல உமத் உம்ரி இலா உம்ரிஹி லகுன்து வஸீரன் லஹு வப்னஅம். ஷஹித்து அலா அஹ்மத, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம், படைப்பினங்களின் இரட்சகனான அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். என்னுடைய வாழ்நாள் அவருடைய வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால் அவர்களின் சேவகனாக ஊழியனாகவே என் வாழ்க்கையை நான் கழித்து விட்டு போய்விடுவேன் சொல்லி அப்படி ஒரு கவிதை எழுதி அவங்க வந்தால் தங்குவதற்காக ஒரு வீட்டை கட்டினாராம். அவங்க வந்தால் தங்கிறதுக்காக ஒரு வீட்டை கட்டினார் 700 வருஷத்திற்கு முன்னாலே. அந்த வீட்டை கட்டி தன் உறவினர்களை அதிலே தங்க வைத்து இந்த கடிதத்தையும் அவர்களிடத்தில் கொடுத்து இதை வைங்கன்னு சொன்னாங்களாம்.
பெருமக்களே, அபு அய்யூப் அன்சாரியுடைய வீட்டில் போய் ஒட்டகம் தங்குச்சின்னு வரலாற்றில் படிக்கிறவன் அந்த அபு அய்யூப் அன்சாரி வேறு யாரும் அல்ல, அந்த துப்பா மன்னருடைய வரலாற்றிலே அவங்களுடைய வாரிசாக வரக்கூடியவர். அதனால அவங்களுடைய வாரிசுகளுக்காக அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு மகத்துவம் அது. பெற்றோர்கள் ஒழுக்கமானவர்களாக இருந்தால் குறைஞ்சது 7 தலைமுறை நல்லா இருக்குமாங்க. பெற்றோர்கள் ஒழுக்கமானவங்களா இருந்தா சில நேரங்கள் அவங்க கூட ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி தெரியும். இன்னைக்கு நாம எத்தனையோ பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நம்ம பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டாங்களே, அவங்க இப்போ இருந்திருந்தா நாம் எவ்வளோ கொஞ்சி பாராட்டி அவங்கள நல்லபடியாக நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனை சீதேவியான பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் ஒழுக்கமானவர்களாக அவர்கள் அறமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவு 7 தலைமுறைகளை, நல்லவங்களாக இருந்தால் 7 தலைமுறை, கெட்டவங்களாக இருந்தாலும் அது சந்ததி 7 தலைமுறை பாதிக்குமா. அப்படின்னா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் சந்ததிகளுக்காக வேண்டி நாம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறோங்கிறத யோசிக்கணும் பெருமக்கள். பிள்ளைகள் விஷயத்தில் வந்து சேர்க்கிறதையும் பார்க்குறோம். அப்படி ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நாம் திட்டம் போட்டு முடிவு பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறதுக்கு வேறு வேறு நுட்பங்கள் காரணங்கள் இருக்கும், நாம் அதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பெருமக்களை, நம்முடைய எதிர்கால மக்களுடைய சந்ததியினுடைய மேன்மைக்காக நாம் ஆசைப்படுறோம்னா நாம் ஒழுக்கமாக இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக ஒரு வரலாறு சொல்கிறானே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஹிதர் நபியை தேடி போக சொன்னான். ஒரு வரலாறு, நீண்ட வரலாறு, ஞானவான்களுக்கு அடிப்படையான செய்தி அது. அது ஒரு மூணு வரலாறு நடந்துச்சு குர்ஆன் ஷரீஃபில். அல்லாஹ் தஆலா 3 வரலாறை அது தொடர்பாக சொன்னான். சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க புகாரில் ஹதீஸ் வருது, ஒரு நாள் மக்களுக்கு மத்தியில் நின்று பயான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. பயான் செய்துட்டு இருக்கும்பொழுது இருக்கிற ஒரு ஆள் எழுந்திருச்சு கேட்டார், இன்னைக்கு வாழும் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹ் தஆலா நம்ம நபியை அனுப்பியிருக்கான், நம்மளை நபியை அனுப்பியிருக்கிறான், அதே அல்லாஹ்விடத்தில் பேசும் கலீமுல்லாவாக ஆக்கியிருக்கிறான். வேதங்கள் அவங்களுக்கு தான் முதல்ல வேதமே கொடுக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எல்லா வேதமும் அதுக்கு அவங்களுடைய மக்களுக்கு தான். முதல் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். அதனால வேதத்தின் தொடக்கமான அந்த வேதம் நமக்கு தான் அருளப்பட்டிருக்கிறது. உலுல் அஸ்மான் 5 நபிமார்கள் அவங்க ஒரு ஆளு. லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருந்தாலும் 300 சொச்சம் முர்சலீன்கள் இருந்தாலும் உலுல் அஸ்மான நபிமார்கள் 5 பேர். அவங்க வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பாராட்டி சொல்லக்கூடிய உலுல் அஸ்மான நபிமார்கள் 5 பேர். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க, அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1வது ஆள். 2வது அதர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2வது ஆள். 1வது அதர் சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 2வது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம். 4வது ஈசா அலைஹிஸ்ஸலாம். 5வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அந்த 5 பேர்ல அவங்க ஒரு ஆள். அவங்க இதையெல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு நாமளே கொஞ்சம் ஒரு மாதிரி செய்துட்டு இன்னைக்கு உள்ள அறிவாளிகள் யாருன்னா நமக்கே ஒரு எண்ணம் வரும், நம்மளை மாதிரி வேற யார் இருக்க போறான்னு நினைப்பு வரும், குட்டனம் வாங்கி மண்டையில். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யதார்த்தத்தில் அதுதான் நிகழ்வு. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களில் சிறந்த அறிவாளி, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. அல்லாஹு அஅலமு ஹைது யஜஅலு ரிசாலத்தா, தன் நபித்துவத்தை ரிசாலத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்தவன், அவன்தான் தேர்ந்தெடுக்கிறான். நபித்துவம் என்பது நம்முடைய முயற்சி செய்து பெறக்கூடிய கல்வி அல்ல. தபாரக்கல்லாஹு மா வஹ்யும் பிமுக்தஸபின், இமாம் பூசரி சொல்வாங்க, வஹி என்பது நாம் முயற்சி செய்து பெறக்கூடிய காரியம் அல்ல, அது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய சன்மானம் அது. அப்ப அதனால் அல்லாஹ்வே நமக்கு சன்மானமா கொடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொன்னா வேற யார் இருக்க போறான்னு நினைச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் தான்ட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இந்த அனங்கிறது மட்டும் பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காது இந்த ஒன்று தான். ஆனால் துன்யாவில் அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான். துன்யாவில் ஆய்வு செய்திருக்கிறாங்க. உலகத்திலேயே மனிதர்கள் அதிகமாக உபயோகிக்கிறது எது? மை, நான், என்னுடைய. இதை உலகத்தில் அதிகமாக, உலகத்தில் நம்ம பேசுகிற வார்த்தையிலேயே அதிகமாக பார்த்தா, கணக்கிட்டு பார்த்தா, நான், என்னுடைய, நான் அப்படி செய்து, நான் அப்படி செய்திருக்கும் பொழுது என்னுடைய அந்த நான் என்னுடையதான் துன்யாவில் அதிகமாக இருக்குது. அது போனால் தான் நமக்கு மேன்மை. ஒரு பெரிய அரசர் வந்து ஒரு ஞானவான்ட்ட ஒரு ஆள்கிட்ட போய் உபதேசம் கேட்க போனாராம, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னார். எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. அப்போ அந்த ஞானவான் சொன்னாராம், ஒரு பெரிய ஞானி, நான் செத்த பிறகு வாழ்னாராம். அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு பெரிய மனுஷன் நினச்சி ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டால் அவர் செத்த பிறகு வரணுமாம. கோபம் 2வது ஆச்சரியம், இவர் செத்த பிறகு எப்படி வந்து கேட்க முடியும்? முதல்ல கோபம், நம்மளை உதாசீனப்படுத்துறாரு.
நாம் நம்முடைய தரத்தை எல்லாம் விட்டு இறங்கி விட்டு வந்து கேட்க வந்தா செத்த பிறகு வாங்குறார், நான் செத்த பிறகு வாங்குறார். முதல்ல உதாசீனப்படுத்துறார், ரெண்டாவது நான் செத்த பிறகு எப்படி வர முடியும்? மந்திரி சொன்னாரா, அதல்ல விருத்தம், உங்களுக்கு நான் அது ரொம்ப கூடி போய் இருக்குது. உலகத்தில் 2 தன்மை உள்ளவங்களுக்கு எந்த இருபானும் கிடைக்காது. முஸ்தக்பிர் முஸ்தஹி வரலாற்றிலே வருகிறது. பெருமை கொண்டவனுக்கும் வெட்கப்படுபவனுக்கும் எந்த கல்வியும் கிடைக்காது. பெருமை இருந்தாலும் கல்வி கிடைக்காது, வெட்கம் இருந்தாலும் எந்த பாடத்தையும் படிச்சுக்கிற முடியாது. ரொம்ப வெக்கமா இருக்குதா? படிக்கிறதுல கேட்கறதுல ரொம்ப அப்படி வேற வேற வெக்கம்லாம் இருக்கலாம், அது பாராட்டத்தக்கது தான். ஆமா, அந்த ஹயா இருக்கணும், அது வேற. அசர் சொல்லிட்டா சொல்லி எதையாவது அந்த ஹயாலாம் விட்டுறாதீங்க. படிக்கிற விஷயத்துல ஒரு விஷயம் தெரியல, கேட்கறதுல ஹயாப்படக்கூடாது. ஒரு விஷயம் தெரியல, அது எப்படி கேட்கறது, நம்ம தரஜா என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, அவருடைய அப்படி அப்படி அதுல வந்து ஹயாப்பட்டு கேட்காம இருக்கக்கூடாது. விஷயத்தை விளங்குவதிலே, அதை கேட்பதிலே வெட்கப்படக்கூடாது. அந்த விஷயத்தை விளங்குறதுக்காக வேண்டி நம்மளோட வயசு குறைஞ்சவங்களா இருக்கலாம், சாதாரணமானவங்களா இருக்கலாம், அவங்களுடைய நிலைகளில் வெளிப்படையா பார்த்தா சாதாரணமான நிலையில் இருக்கலாம், நாம பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக அப்படிப்பட்ட தரஜா எல்லாம் இருக்கலாம் நமக்கு. ஆனா அந்த விஷயத்தை யாரிடம் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, அந்த துறையில் தேர்ச்சி பெற்றவரிடத்தில் கேளுங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றவங்கள்ட்ட தான் அதை போய் கேட்க முடியும். எனவே கேளுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப யாரிடத்திலே மார்க்க விஷயங்களை அல்லது பொதுவான விஷயங்களை விளங்குவதிலே வெட்கம் இருந்தால் அவங்களுக்கும் கல்வி வராது, பெருமை கொண்டவர்களுக்கும் கல்வி வராது. அதனாலதான் அந்த அரசரிடத்திலே மந்திரி சொன்னாராம், நான் செத்த பிறகு வான் அவங்கள்ட்ட நான் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் இருக்குது, அதை வீணாக்கின பிறகு, அதை அழிச்ச பிறகு வந்தா தான் உபதேசம் ஏறும்னு சொன்னார். பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நான் சொன்னது பிடிக்கல, அல்லாஹு தஆலா பிடிச்சு அனுப்பிட்டான். போங்க, பலா அபுதுனா ஹலீருன், நம்முடைய அடியார் ஹில்ருன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போங்க. கலீமுல்லாவா நீங்க? உலுல் அஸ்மான் 5 நபிமார்கள்ல ஒரு ஆளு, வேதம் கொடுக்கப்பட்டவர், உண்மை எவ்வளவு பெரிய பாக்கியம், எல்லாம் இருந்துச்சு, நான் பிடிக்கல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள் நம்மள்ட்ட சொல்லிட்டான, ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன் வலா ஃபக்ர். இந்த உலகத்தில் இதுவரை எவ்வளவு பேர் வந்தார்களோ, இனிமேல் வர இருப்பார்களோ, எல்லோரை பற்றிய எல்லா துறை பற்றிய ஞானத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான், பெருமைக்கு சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனா அவ்வளவு ஷாஃபியின் வ அவ்வளவு முஷஃபயின், கியாமத்தில் முதலாக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்பவனும் நான் தான். எல்லாரும் பயந்து போய் நிப்பாங்க, நான் தான் அல்லாஹ் தர்பார்ல சுஜூதுல விடுவேன், விழுந்து நான் அழுவேன், எழுந்திருங்கள், இர்ஃபா ரஸக் சல் துஅத்தா, நாயகமே கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தரப்படும், ஏற்கனவே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்குது அல்லாஹ் தஆலா சொல்வான். நான் தான் முதல் ஷாஃபியும் முஷஃபஉம் நான் தான் சொன்னான். வலா ஃபக்ர, பெருமைக்காக சொல்லல. வபியதி லிவாஉல் ஹம்த், என் கையில் தான் லிவாஉல் ஹம்த் இருக்கும். அல்லாஹ் அந்த கொடியின் கீழ் நம்ம எல்லாம் ஒதுங்கும் நசீபை தந்தரல வேண்டும். பெருமக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் கொடி அது என்னுடைய கையில் இருக்கும். வலா ஃபக்ர, பெருமைக்கு சொல்லல. என்னாங்க, ஆகிரத்தில் மன்னர் அவர்கள் தான். பெருமக்களே, இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்லாத, நான் பெருமைக்கு சொல்லல, பெருமைக்கு சொல்லலன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வெளிப்படையான சில விஷயங்களை பார்த்து முடிவு செய்து நான் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அனுப்பிச்சு வச்சான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போய் பாடம் கத்தாங்க. 3 வரலாறு, நீண்ட வரலாறு, குர்ஆனுடைய தர்ஜுமாவை நீங்க பார்த்தாலே தெரியும். அதனுடைய உள் விளக்கங்கள் என்பது உலமாக்கள்கிட்ட நீங்க கேட்டு தெரிய வேண்டிய விஷயம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிச்சுக்கிறணும். அதில் ஒரு வரலாறு வருகிறது. ஹதரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க. பசி தாங்க முடியல. பசி வந்தால் தான் எல்லாம் போயிருமே, 10 பறந்து போயிருங்கிறாங்க இல்லையா, எல்லாம் போயிடும். பசி வந்துருச்சுன்னா மானம், கல்வி, குலப்பெருமை எல்லாம் போயிடும். சாதாரணமானது இல்லை. தடவை ஹஜ்ஜில் ஒரு வருஷம் மினாவில் தீ பிடிச்சிச்சு. அந்த வருஷம் நம்ம கூட இருந்த ஒரு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு வசதி படைச்ச ஒரு ஆள். அந்த நேரத்தில் தீ பிடிச்ச நேரம், அவர் கூட்டமாக நேரமாக இருக்குது, இந்த நேரத்தில் போய் கல்லறிய போவானான்னு சொன்னால் அந்த நேரத்தில் போய் கல்லறிஞ்சிட்டு வந்தார். கல்லறிஞ்சிட்டு வந்தால் மேலேயும் ஒன்றும் இல்லை, எஹ்ராம் ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. உள்ள நிலக்கீழே உள்ள எஹ்ராம் ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு கூட்டத்தில். அங்கேருந்து ஏதோ ஒரு துண்டு துணியை எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் விட மேலே அவர் அங்கங்கே அலைஞ்சதில் அவர் கையில் வச்சுருந்த பணமும் போயிடுச்சு. சுருட்டி எஹ்ராம் துணி சுருட்டி வச்சுருந்தார், அதுவும் போயிடுச்சு. காலில் செருப்பும் இல்லை. சொன்னார், அங்கே ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெரிய கோடீஸ்வர பிரபு அவர்.
அதையே உத்து பார்த்து என்ன செய்யணும்? மனுஷனுக்கு பசி வந்தா கடைசியில் அவர் நிலையை விளங்கிக்கிட்டு சாப்பிடலாமான்னு கேட்டாராம். உங்கள்கிட்ட கேட்கத்தான் நிற்கிறேன்ட்டாராம். நடந்த சம்பவம் பெருமக்களை. எந்த ஊர் எந்த ஆளும் நீங்கள் தனிப்பட்டு வேணால் எங்கிட்ட ரகசியமாக கேளுங்க சொல்கிறேன். மனிதனுக்கு பசி எல்லாம் போயிடும், எல்லாம் மறந்து போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்லவா அது அந்த விஷயங்கிறது. சுலைமான் அதில் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையான பசி. அந்த ஊரில் ஒருத்தனும் கூட இந்த 2 நபிமார்களை கவனிக்கிற மாதிரி ஆள் இல்லை. கேட்டும் பார்த்துட்டாங்க, மறுத்துட்டாங்க, ஒருத்தரும் இல்லைன்ட்டாங்க. அந்த நேரத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சோத்தை கட்டுவோன்னு ஆகலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பட்ட கோபத்துக்கு அளவு இல்லை. சோறு கட்டுற நேரமாக இது? இந்த ஊரில் ஒரு பையன் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறான், சோறு கட்டணும். சோறு எதுக்கு சோறுன்னு கேட்டாங்க. நீங்கள் தான் எங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனையோட தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நீங்களாக வரல, அல்லாஹ் அனுப்பிச்சி விட்ருக்கான். நீங்களாம் எங்கிட்ட பாடம் கற்க வரலையே, அல்லாஹ் உங்களை அனுப்பிச்சி விட்ருக்குறான். வரும்போது ஒரு நிபந்தனை தான், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு உங்களை கூப்பிட்டு வந்தேன். இப்போ கேட்குறீங்களேன்னு, ஆஹா அந்த கவனம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். சரி வாங்கன்னு சோத்தை கட்டினாங்களாம். அதுக்கு குர்ஆன் பல வரலாறு அதுக்கு காரணங்களை சொல்கிறது. அப்படி சொன்ன அந்த 3 சம்பவங்களுக்கு இணையாக வேறொரு 3 நிகழ்ச்சியும் ஹதீஸில் இருக்குது. பெருமக்களை சொல்ல வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, ஹதரத் சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள். அந்த வரலாறு தான் ஞாபகம். வகான அபூஹுமா சாலிஹா. ஏன்னு சொன்னா அந்த 2 பேருடைய பெற்றோர்கள் நல்லபடியாக இருந்தார்கள். எனவே இந்த சொத்து பிள்ளைகளுக்கு போய் பாதுகாப்பா சேரணும் அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணி 2 நபிமார்களை கொண்டு கட்ட வைத்தான். இன்னைக்கு பேங்க்ல அது இதில் வைக்கிறாங்க பணத்தை. அப்பமெல்லாம் புதையல் தான். இப்போ நாட்டில் எங்கேயும் புதையலே கிடையாது. முந்திலாம் பார்த்தா அங்கே ஒரு புதையல் கிடச்சிச்சு, இங்கே ஒரு புதையல் கிடச்சிச்சின்னு கேள்விப்படுவோம். இப்போ எங்கேயும் கிடைக்கிறத வச்சாதானே புதையல் எடுக்கா. அப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்தாங்கன்னா அங்கே சேகரிக்க இல்லாமல் புதையல் தோண்டி வைப்பாங்க. அந்த புதையல் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு சுவரை கட்ட செய்தான் 2 நபிமார்களை கொண்டு. அல்லாஹ் காரணம் சொல்கிறான், வகான அபூஹுமா சாலிஹா. காரணம் என்னன்னு சொன்னா, யாருக்கு போய் அந்த சொத்து சேர வேண்டுமோ அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் சாலிஹீன்களாக இருந்தார்கள். அவன் பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தால், அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதனுடைய விளைவை பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. சரி, பிள்ளைகள் பிறந்துருச்சு, அவங்களுக்கு என்னென்ன கடமை செய்யணும்? நிறைய கடமைகள் இருக்கு. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? குறிப்பா பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவங்களுக்கு துஆ செய்ய மறந்துகிட்டே இருக்கக்கூடாது. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. பெற்றோர்களுக்கு குர்ஆன் சொல்லி தரக்கூடிய துஆ, பெற்றோர்களுக்கு அவங்க சொல்லி தர்ற துஆ, யா அல்லாஹ் எங்களுடைய ஜோடியர்களை, எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கு ரஹ்மானே. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை போல முத்தகீன்களாக ஆக்கு, அவர்களுக்கு தலைவராக எங்களை ஆக்கு. பிள்ளைகளை போல நீ முத்தகீன்களாக இறைச்சமுள்ளவர்களாக ஆக்கு, எங்களை அவர்களுக்கு தலைவராக ஆக்குன்னு சொல்லி அற்புதமான ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ரஹ்மானுடைய அடியார்கள் அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய குண ஒழுக்கம் என்று சொல்லி வரும் பொழுது அதில் இப்படி ஒரு துஆவை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பிள்ளைகளை சீராக்குவதிலே முக்கியமான இடம் பெறுவது துஆ. முக்கியமான இடம் பெறுவது துஆ. யா அல்லாஹ், என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையில் எனக்கு வளர்க்க தெரியல ரஹ்மான். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் சொன்னேன். பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக, எதிர்காலத்தில் சிறப்பானவர்களாக ரஹ்மானை நீ ஆக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துஆ செய்யும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆங்கிறது இருக்குதே, அல்லாஹ்வுடைய தர்பாரில் தடையில்லாத துஆன்னு வருது, அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆக்கள் என்று வருகிறது. அதனால பெற்றோர்களை பொறுத்தவரையில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆகப்பெரிய கடமை துஆ. அவங்க அறியாத பிராயத்தில் இவங்க துஆ செய்தா அல்லாஹ் தஆலா பிந்திய பிராயத்தில் அவர்களை கொண்டு இவர்களுக்கு துஆ செய்ய வைக்கிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா ஒரு நுட்பத்தை சொல்லி தர்றான் பாருங்க. ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ கருணை செய். அவர்கள் எங்களுக்கு கருணை காட்டியது போலன்னு சொல்லல, கமா ரப்பயானி ஸகீரா, சிறுபிராயத்தில் என்னை அவர்கள் பேணி வளர்த்ததை போலன்னு சொல்றான். சிறுபிராயத்தில் பேணி வளர்த்திருந்தால் இன்னைக்கு அவர்களையும் நீ வளர்ப்பாயாக அப்படி கேட்க வேண்டியதில்லை. இன்னைக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு தேவை ரஹ்மத், எனக்கு சிறுபிராயத்தில் தேவையான தர்பியத், எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த பயிற்சி, அதை அவர்கள் ஒழுங்காக செய்த காரணத்தினாலே இன்று அவர்களுக்கு தேவை ரஹ்மத்.
அந்த தர்பியத் இருந்தால் தான் இந்த ரஹமத்தும் வருமா. பிள்ளைகளுக்கு நாம தர்பியத்தை கொடுத்திருந்தாதான் இந்த ரஹமத்துங்கிறது நமக்கு சொந்தமாகும். அதனால பின்னால் பிள்ளைகள் துஆ செய்வார்கள். அந்த துஆ கபூல் ஆகும்னு சொன்னா அது நிறைவான துஆவாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சிறுபிராயத்தில் அந்த பிள்ளைகளை பேணி வளர்த்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வளர்க்கிறதுல என்னென்ன காரியம் செய்யணும் ஏராளமாக இருக்குது. 7வது நாள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அக்கீகா கொடுக்கணும், பேர் வைக்கணும், தலைமுடி இறக்கி அந்த தலைமுடியை குறைஞ்சபட்சம் வெள்ளியாவது அதுக்கு சதக்காவாக கொடுக்கணும். இங்கே அது பெரிய திருவிழா நடத்துகிறோம். அதுக்கு அதன் பேரால் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுங்கிற பேரில் ஒரு பெரிய விழாவை நடத்துகிறோம். அதை காரணமாக வச்சு ஏதாவது விருந்து சதக்காவுடைய நியத்தில் கொடுக்கறது தப்பில்லை. ஆனால் சிறுபிராயத்தில் அவங்களுக்கு நல்ல பேராக தேர்ந்தெடுத்து வைக்கணும். இது அடிக்கடி எல்லா உலமாக்களும் சொல்கிற விஷயம், பல இடங்களில் நம்ம கேள்விப்படுற விஷயம். பிள்ளைகள் விஷயத்தில் பேர் வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கு. ஏன்னா பேருங்கிறது பிள்ளைகளை பாதிக்கும். நிரந்தரமாக அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குவதற்கு இது அடிப்படையானது. இது அடிப்படையானது. பிள்ளைகளுடைய பெயருங்கிறது வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும்னு சொல்கிறாங்க பேர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை மாற்றினாங்க. நாங்கள் அன்றைக்கி உஸ்தாது நாங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு பேர் வச்சோம். என்ன உஸ்தாது வயசு எத்தனை இருக்கும் அவருக்கு? 47 வயசுங்க. 47 வயசு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி ஒரு ஆளுக்கு பேர் வச்சோம். பேரை மாற்றி வச்சோம். பேர் இருந்துச்சு. அந்த பேரை என்ன செய்தான்? தேனை தொட்டு வாயில் கீழே வச்சா கடிச்சிடக்கூடாது கையன்னு சொல்லிட்டு உஸ்தாது சொன்னா தேனை ஊற்றி விடுங்கண்ணா. 47 வயசில் பேரை மாற்றணும். பேர் சரியா இல்லைன்னா மாற்றணும். ஏன்னா அந்த பேருங்கிறது வாழ்க்கையில் என்ன செய்யும்? விளைவுகளை உண்டாக்கும். இன்றைக்கி நாம் சரி பண்ணி பார்க்க நம்ம பேர்கள்லாம் சரியாக இருக்குதா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணணும். அது விஷயத்தில் மறுபரிசீலனை செய்யணும் தவறாக இருந்தால். பெருமக்களே பேருங்கிறது என்ன? ஒரு 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 ஆள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, சின்ன வயசு பையன் ஒரு ஆள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஹசன் சொன்னார். ஹசன் பாரம், துக்கம், கவலைன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு நாங்கள பல்லன்ත சாகுலுன் ஹசன் வைக்க வேணாம். ஹசன் இசட் வச்சு சொல்லணும். ஹசன் நல்ல பேர், எஸ் வச்சு சொன்னா நல்ல பேர். இசட் வச்சு சொல்றாங்க இல்லையா ஹசன், அது பாரம், துக்கம், கவலைன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு நாங்கள பல்லன்త சாகுலுன், நீங்க பாரம் அல்ல, துக்கம் அல்ல, கடுமையானவர் அல்ல, பல் சஹலுன், சஹலுன் பேர் வைங்க, இலகுவானவர், மிருதுவானவர், அப்படி பேரை மாத்துங்கன்னாங்களாம். மா நபி முகையிரின் சம்மானிஹி அபி, என் தகப்பனார் வச்ச பேரை மாற்ற விரும்பலன்ட்டார். அவங்களுடைய தலைமுறையிலே வந்த சய்யிதுனா இப்னுல் முஸய்யிப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஃபமா ஜாலத்தில் ஹஸூனத்து பஅத், அதற்கு பின்னால் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த துக்கம், பாரம், கவலை நீங்கவே இல்லைன்னு சொன்னாங்களாம். ஹதீஸ்ல வருது. அதனால பேருக்கும் வாழ்க்கைக்கும் கூட ரொம்ப தொடர்பு இருக்குது. பெற்றோர்கள் அது விஷயத்தில் ஏதாவது ஒரு பேர் அங்கே கேள்விப்படுறது இங்கே கேள்விப்படுறது மட்டும் வச்சுட்டு போயிடக்கூடாது. அதில் பிரச்சனை இல்லாதது என்னன்னு சொன்னால் சாலிஹீன்கள் பேரை வச்சுட்டு போயிடுறது. சாலிஹீன்கள் பேர், நல்லோர்கள் பேர். ஸல்லல்லாஹு திருநாமம் முஹம்மதுன்னு பேர் வைங்க. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் 10 பேரை வைக்கிறது, சேர்த்து கூப்பிடுறது ஒரு பேர் இதுதானே வைக்கிறான். அவர் பேர் என்னன்னு கேட்டால் அப்படியே ஒரு 10 பேர் சேர்த்து இருக்கும், அல்லது குறைஞ்சது 3 பேராவது இருக்கும். கூப்பிடுறது ஒரு பேர், அதையும் கூப்பிடுறத பாதியாக்கி கூப்பிடுறது, அதுலேயும் பாதி தான் வருது கூப்பிடுறதும் கூட, அதுலேயும் மருவி போயிடுது பார்க்கணும். அதனால பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுங்கிறது சாலிஹான நல்லோர்களுடைய பெயரை பெருமக்களை தேர்ந்தெடுத்து நாம் வைக்கிறதுங்கிறது இருக்குது. அந்த எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளை சீராக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்று பெருமக்கள் சொல்கிறார். அதே மாதிரி முக்கியமாக பிள்ளைகள் விஷயத்தில் நீதமாக நடக்கும். அதுவும் மார்க்கம் போதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கடமை. பிள்ளைகளுடைய விஷயத்தில் சில பிள்ளைகள் மேலே நம்மளையும் அறியாமல் ஒரு அன்பு இருக்கத்தான் செய்யும். என்னத்தான் நம்ம நீதமாக நடந்தாலும் சில பிள்ளைகள் மேலே என்ன செய்யும்? அதில் கடைக்குட்டி பிள்ளையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதை பிள்ளைகள் விளங்குற மாதிரி ஆக்கிடக்கூடாது. கல்புல இருக்கலாம், பிள்ளைங்க விளங்குற மாதிரி ஆக்கிடக்கூடாது. சல்லாஜனம் எதிலு பைன அவுலாதிக்கும் வலோபில் குபுலத்தின்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள், அது முத்தம் கொடுப்பதாக இருந்தாலும்னு சொன்னாங்களாம். முத்தம் கொடுக்குறீங்களா, அந்த பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்காங்க. என் செல்ல மகனேன் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்காங்க. என் செல்ல மகளேன் அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்காங்க. நீ இதை முத்தம் கொடுத்துட்டு இது பின்னால சம்பாதிக்கிறது, இதை விட்டுறக்கூடாது, இது செலவுன்னு, அது அபாயம். பெருமக்களே, அப்படி பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதி காட்டுவதிலே, நீதியை வெளிப்படுத்துவதிலே அது வேறுபாடு காட்டுவது இருக்கிறதே, பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் குறைவு செய்கிறோம், கண்டிக்கத்தக்கது. குர்ஆன் எச்சரிக்கிறது, ஹதீஸ் எச்சரிக்கிறது.
ஒரு தாபியை ஓதி காட்டின ஒரு ஆயத்தை சொன்னா ஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன், பிள்ளைகள் விஷயத்திலே நீதத்திற்கு மாற்றமாக நடந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் ஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன், அறியாமை காலத்தினுடைய அந்த பழக்க வழக்கங்களை மீண்டும் கொண்டு வருகிறீர்களா? இஸ்லாம் அறியாமை காலத்தில் பெண்கள் சொன்னாலே கொடூரமானவர்கள், அவர்கள் பிறந்தாலே குழி தோண்டி புதைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மாற்றி அவங்களுடைய கண்ணியத்தை பேணியது இஸ்லாம். ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டி அந்த அறியாமை காலத்தினுடைய பழக்கத்தையா கொண்டு வருகிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பதன் வழியாக பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம நீதமா நடக்கணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்கிறோமே தவிர பொம்பளை பிள்ளைகளுக்கு யாரும் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்களா? இங்கே சில பேர் கொடுக்குறாங்களா? அது கல்யாணம்லாம் முடிச்சு போட்டதெல்லாம் போட்டாச்சு. சில பேர் அந்த கணக்கில் முடிச்சிடுறாங்க. கல்யாணம்லாம் முடிச்சு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு, வரவு செலவுலாம் அதில் கழிஞ்சு போச்சுங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அப்பவே சொத்தை பிரித்து அதனுடைய விலைகளில் என்ன செய்யணும், ஒதுக்கணும். அதனுடைய சொத்துன்னு சொன்னா இல்லைன்னா நாளை கியாமத்தினுடைய நாளையில் பெற்றோர்களுடைய கால்களை பிடித்து கொண்டு அந்த பெண் மக்கள் அழுவார்கள் என்று வருகிறது. அது விஷயத்தில் இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை. எங்கள் பகுதியில் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிறது, போடுங்க கையெழுத்து வாங்கி என்ன செய்யறாங்க, எழுதி கொடுத்துட்றாங்க. பெருமக்கள், அது விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்திலே நியாயம் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் ஸல்லல்லாஹு ஆக குறைஞ்சதை சொன்னாங்க முத்தமிடுவதுன்னு. இனிமே சாப்பாடு, பிரியத்தை வெளிப்படுத்துவதிலே, வார்த்தைகளை வெளிப்படுத்துவதிலே, செயல்பாடுகளிலே, மற்ற காரியங்களில் எல்லாம் நீதத்திற்கு மாற்றமாக நடப்பது என்பது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை தேடித்தது. அதனால பிள்ளைகள் அல்லாஹ்வினால் நமக்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த சன்மானங்கள். அவங்களுடைய விஷயத்தில் நாம் துஆ செய்து நேர்மையான செயல்பாடுகளை அவங்களுக்காக நாம் செய்துக்கிட்டு இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையும் ஒழுக்கமாக ஆக்கி கொண்டு அந்த காலத்தை நாம் செய்தோம்னு சொன்னால் இன்று இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். அந்த பருவங்கள் 3 சொன்னேன், அது மாதிரி ஒரு கட்டத்தில் நமக்கு கஷ்டங்கள் போல் தெரியலாம். ஆனால் ஒரு காலம் வரும், செழுமையும் உயர்வும் கண்ணியமும் இஸ்ஸத்தும் எல்லா விதமான மேன்மையையும் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். ஒரு காலத்தில் நாம் நன்மையை செய்கிறோம்னு சொன்னால் அதனுடைய விளைவை அந்த சமூகம் சந்திக்காமல் அல்லாஹ் விடமாட்டான். அதனால் அருமையான பெருமக்களே, என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹுடைய மகத்தான சன்மானங்களை அல்லாஹ் நமக்கு மக்களை தந்திருக்கிறான். அவர்களை பேணுதலான முறையில் நாம் வளர்க்க வேண்டும். அவருடைய எதிர்காலம் சிறப்பதற்காக துஆ செய்யணும். துன்யாவிலும் அவங்களுடைய எதிர்காலம் சிறக்கிறதுக்காக நாம் துஆ செய்யணும். ஆகிரத்தில் நமக்கெல்லாம் அவர்கள் சிபாரிசு செய்து சொர்க்கத்திற்கு நம்மை இழுத்து செல்வார்களே. சில பிள்ளைங்க சிறு பிள்ளைகளில் இறந்துட்டா சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவங்க நின்று எங்கள் பெற்றோர்கள் வராமல் நாங்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லுவாங்களாம் பெருமக்களே. அதனால அப்படிப்பட்ட மக்களாக நம்முடைய பிள்ளைகள் என்பவர்கள் நம்மையும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலைப்பாடுள்ள மக்களாக நாம் ஆக்கிக்கொள்ளணும். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் அதற்கு காரணமாக பயன்பட வேண்டும் பெருமக்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் உஸ்தாத் அவர்கள் மற்றுள்ள நிர்வாக பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகள்ங்கிற தலைப்பு சம்பந்தமாக சில விஷயங்களை பரிமாற சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் கவனம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் துஆ செய்பவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக ஆக்கிக் கொள்பவர்களாக, ஹலாலான சம்பாத்தியம் உள்ளவர்களாக, உயர்ந்த குண நலன்கள் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தையும் ஹைராக்குவான், நம்முடைய சந்ததிகளையும் ஹைராக்குவான் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹு தாலா எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நசீபை தந்தருள்வானாக. நம் எதிர்காலத்தை எல்லா வகையிலும் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட சன்மானங்களான நம்முடைய மக்களை அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையிலும், கல்வியிலும், அறிவிலும், ஒழுக்கத்திலும் எல்லா வகையிலும் அல்லாஹ் அவர்களை மேம்படுத்தி அருள்வானாக. இந்த உலகத்திலும் நமக்கு பயன்பாடுள்ள மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள்வானாக. நாளை ஆகிரத்திலும் உயர்ந்த பொக்கிஷங்களாக, செல்வங்களாக அல்லாஹ் அவர்களை நமக்கு ஆக்கி தந்தருள்வானாக. யாரெல்லாம் மனமுடித்ததற்கு பின்னால் இன்னும் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு கண்களையும் கல்வையும் குளிரச் செய்யக்கூடிய விதத்திலே சாலிஹான மக்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. சாலிஹான மக்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. சாலிஹான பாக்கியமான சந்ததிகளை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாழ்வில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கடன்களை விட்டும், மரணங்களை விட்டும், கெட்ட மரணங்களை விட்டும், விபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஹலாலான ரிசுக்கை அல்லாஹ் விசாலமாக்கி தந்தருள்வானாக. ஹராமான ரிசுக்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. உயர்ந்த குணங்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய கல்வை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவானாக. இறையச்சத்தை கொண்டு நம்முடைய கல்வை அல்லாஹ் நிரப்பமாக்குவானாக. ரப்பினுடைய முஹப்பத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய கல்வை நிரப்பமாக்குவானாக. கண்மணி நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை கொண்டு அல்லாஹ் நம்முடைய கல்வை நிரப்பமாக்குவானாக. நல்ல அமல்களை செய்வதிலே, குர்ஆன் ஓதுவதிலே, திக்ரை செய்வதிலே, இபாதத்துகளை செய்வதிலே அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தந்தருள்வானாக. எல்லா விதமான பாவமான சொற்கள், செயல்கள் அனைத்தின் மீதும் அல்லாஹ் நமக்கு வெறுப்பை தந்து அதை விட்டு விலகி வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாளை கியாமத்தினுடைய நாளையில் தங்களுடைய சந்ததிகளோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அந்த உத்தமமான கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி